அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், ஆய்வாளர், மரியாதைக்குரிய திரு மன்னர் மன்னன் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சின. தமிழ்நாடு ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிறது, இந்தியாவுமே ஒரு ரொம்ப பரபரப்பான சூழல் இருக்குது. இந்த சமயத்தை சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அடிப்படையில் உங்களுடைய ஆய்வுகள், உங்களுடைய எழுத்து, பேச்சு, கருத்துக்கள் அப்படிங்கிறது வரலாறு தொடர்பாக ரொம்ப ஆழமாக இருக்கும். ரீசெண்டாக சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்திய அளவில் நடுவண் அரசாக இருக்கட்டும், தமிழக அளவில் மாநில அரசாக இருக்கட்டும், தமிழர் வரலாறு, தமிழ் வரலாறு, தமிழருடைய அடையாளங்களின் வரலாறு, உதாரணத்திற்கு திருவள்ளுவருடைய ஒரு பரப்புரையாக இருக்கட்டும், திருக்குறள் பரப்புரையாக இருக்கட்டும், இது போன்ற விடயங்களை நடுவண் அரசும் கையில் எடுக்கிறாங்க, மாநில அரசும் கையில் எடுக்கிறாங்க. ரெண்டு பேருமே நாங்கள் தமிழர்களின் நலனை குறித்து தான் பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரோட வரலாறு தொடர்பான அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது வெளியில் எப்படி இருக்குது, உண்மையிலே எப்படி இருக்குது? இல்லை, அது அவர்கள் திருவள்ளுவர் மேலேயோ தமிழ் அடையாளங்கள் மேலேயோ கை வைக்கிறாங்கன்னா நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்காக நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அதுதான் நம்ம கடந்த காலத்துலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம். ஏன்னா இந்த திராவிட இயக்கங்கள் பார்த்திங்கன்னா 1940க்கு முன்னாடி திருவள்ளுவரை திட்டுன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. 60க்கு பின்னாடியும் திட்டுன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. நடுவில் 40லேருந்து 60ங்கிற காலகட்டத்தில் அவங்க திருவள்ளுவருக்கு விளையாடலாம் எடுத்தாங்க. அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் திருநாள்னு ஒன்று 1922 கொண்டாடப்பட்டு வந்தது. அப்போ அது எப்படி கொண்டாடுவாங்கன்னா, வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் திருவள்ளுவர் பிறந்தார்னு கணக்கு வச்சு அந்த ஆண்டை கொண்டாடிட்டு இருந்தாங்க. மறைமலை அடிகள், திருவிக்கை எல்லாருமே அப்படி தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க திருவள்ளுவர் விழா தை மாதத்தில் வச்சாங்க முதல்ல. பின்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, திருவள்ளுவர் பிறந்தது தைன்னு சொல்லி, தையில் திருவள்ளுவர் ஆண்டு பிறக்குன்னு சொல்லி, அப்புறமா தையில் தான் தமிழர்களுக்கு புத்தாண்டே பிறகுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கதையும் 1940லேருந்து 60க்குள்ளே உருவாக்கப்பட்ட கதையாக தான் இருக்குது. அப்போ திருவள்ளுவருக்கு அவங்க வரல. அவங்களுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொங்கல்னு இருந்தது தமிழர் திருநாள் அப்படின்னா 1927 தான் நம்ம பெரிய அளவில் கொண்டாட ஆரம்பித்தோம். 1947 ஆண்டில் இந்த மாநில பிரிப்பு பற்றின பேச்செல்லாம் வந்தப்போ மாப்போசி மாதிரியானவர்கள் அந்த தமிழர் திருநாளுங்கிறத வச்சு தான் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு வேணும், குமரி முதல் வேங்கடம் வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பெரியார் திராவிடர் திருநாள் கொண்டாடிட்டு இருந்தார். ஓகே, இதான் வரலாறு. ஆனால் பின்னாடி அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் தமிழர் திருநாள் கொண்டாடணும். 1949 முதலாக வள்ளுவருக்கு விழா எடுத்ததே பெரியாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 1922 எடுத்துகிட்டு இருக்காங்க விழா. அவ்வளோ சான்றுகள் இருக்குது. இப்படியாக இவங்க திருவள்ளுவரை கையில் எடுக்கிறாங்கன்னா, திருவள்ளுவருக்கு புகழ் இல்லைங்கிறதுக்காக கையில் எடுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க புகழ் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள இவங்க கையில் எடுத்து மேம்படுத்தினாங்க, அவங்களுக்கு அடையாளம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான எந்த வரலாறும் கிடையாது. தமிழர்கள் யாரையாவது ஒருத்தவங்கள அவங்க அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த அடையாளத்திற்கு காவி சாயம் பூசுறதுக்கு ஒரு கும்பல் வரும், கருப்பு சாயம் பூசுறதுக்கு இன்னொரு கும்பல் வரும். அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். அதனால் தமிழர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பாடப்புத்தகத்தில் காவி போட்ட திருவள்ளுவரும் வருது. அதே மாதிரி திருவள்ளுவர் சம்மந்தப்பட்ட வேறு சில தவறான தகவல்களும் தொடர்ச்சியாக கொடுக்கப்படுதுன்றதெல்லாம் பார்க்குறோம். திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு செய்தி, அதாவது திருவள்ளுவர் கிமு 30க்கு முன்னாடி பிறந்தாருன்னு மட்டும்தான் சொன்னார் மறைமலை அடிகள். திருவள்ளுவர் ஆண்டு எப்போ பிறந்தது அப்படின்றத பற்றியான எந்த ஒரு சரியான ஆய்வும் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. கிமு 31 அப்படின்னு சொல்றது அதுக்கு எந்த கணக்கீடும் கிடையாது. 30க்கு முன்னாடி அப்படின்னு சொன்னதை வச்சு 31 எழுதிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கணக்கீடு கிடையாது. இப்படியாக எந்த ஒரு அடிப்படை ஆய்வும் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல், நாங்கள் தான் திருவள்ளுவருக்கு விழா எடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறது, திருவள்ளுவர் எங்களை தான் சொன்னார்னு சொல்லிக்கிறது. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா திருவள்ளுவரை வச்சு தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசினாங்க அப்படின்னா திருக்குறளை மலம்னு சொல்கிறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளும் இங்கே நடக்கும். இது தமிழர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை எப்படி தன்வயப்படுத்துவது அப்படின்னு 2 வெளிநபர்கள் முயற்சி பண்ணுறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுமே தவிர, திருவள்ளுவருக்கு ஒரு விஷயம் பண்ணணுன்றதுக்காக அவங்க 2 பேருமே வரல. அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிறவங்க அப்படி அவரை தன்னலத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நடுவண் அரசுல இருக்கிறவங்க நாங்கள் அதை சரிப்படுத்துறோங்க, சீர்படுத்துறோங்க, நாங்கள் சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம்னு சொல்றாங்கன்னா அது எடுபடும் தானே மக்கள் மத்தியிலன்னு கேட்குறேன். இல்லை, அது என்னன்னா, இப்போ திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு எதிரான தத்துவத்தில் தான் நடுவண் அரசு இருக்குது. அதே மாதிரி திருவள்ளுவர் சிலை அமைக்கணுன்றப்போ அவர் மேலே சில விஷயங்களை சொல்லி அவரோட சிலையை கட்டி குப்பத்தொட்டி பக்கத்தில் போட்டுருந்தாங்க அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். திருவள்ளுவர் சங்கிகளுக்கு ஒரு கொள்கை ரீதியான எதிரி. அவர் அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தை, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்தவர் பட்டேல். ஆமாம், இப்போ அவருக்கு தான் செலவு வச்சுருக்காங்க. ஆமாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுன்னு அதை பார்க்க முடியுமே தவிர, திருவள்ளுவருடைய உண்மையான கருத்துக்கு, உண்மையான கொள்கைக்கு, உண்மையான நிலைப்பாட்டுக்கு இவங்க வலு சேர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
நிச்சயமா. இப்போ நீங்க சொல்றீங்க 2 அரசுகளுமே தங்களுடைய நலனுக்காக தான் வரலாறை வந்து கையில் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது நீண்ட நெடுங்காலமா பல தரப்பட்ட மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு தானே. இன்னைக்கு கீழடியை பத்தி பேசுறோம், கொற்கையை பத்தி பேசுறோம், பல விஷயங்களை பேசுறோம் அப்படின்னா அது மாநிலத்தினுடைய முயற்சி இல்லாம நடந்த விஷயங்களா? இல்லை, கீழடி பத்தி எப்போ பேசுறோம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. கீழடி நாயகர்னே இன்னைக்கு நாங்க அவர் சொல்லி அவர் ஓட்டி கட்டுக்கிட்டு இருக்காங்க மதுரையில். கேட்குறேன் இல்லைங்களா. அது எப்போலேருந்து பேசுகிறோன்றது ஒரு செய்தி இருக்குது. அதிமுக ஆட்சி கட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழடியில் வந்து 3வது கட்ட அகழாய்வை மத்திய அரசு வந்து நடத்திட்டு இருந்தாங்க. நடத்திட்டு இருக்கப்போ அவங்க வந்து அந்த அகழாய்வு குழியை வந்து மூடிட்டாங்க, இதுக்கு மேலே நடத்த மாட்டோம் அப்படின்னு. உடனே வந்து மத்திய அரசாங்கம் ஒரு விஷயத்தை பண்ணலுன்றப்போ இவங்களுக்கு வந்து ஒரு போட்டி மனப்பான்மை வருது, நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறமா வந்து இவங்க 4வது கட்ட அகழாய்வு எடுக்கிறாங்க. எடுத்த உடனே தமிழினுடைய காலகட்டம் வந்து கிமு 600ன்னு சான்று கிடச்சிட்டு அப்படின்னு கொண்டு வராங்க. கீழடி அகழாய்வை பற்றி ரொம்ப நிறையா பேசுகிறோம். இப்போ கீழடி அகழாய்வு தான் தமிழ்நாட்டில் வந்து மிக பழமையான ஒரு அகழாய்வா இல்லை ரொம்ப பழமையை நோக்கி செல்லக்கூடிய அகழாய்வா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே கிடையாது. இன்னொன்று, கீழடி அகழாய்வின் மூலமாகத்தான் தமிழ் மொழியினுடைய பழமைக்கு ரொம்ப பின்னாடி கொண்டு போக முடியுமா? வேற எங்கே நம்ம ஆய்வு பண்ணாலும் தமிழ் மொழியினுடைய பழமை கிடைக்காதா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. கீழடி அகழாய்வு வந்தது ஒரு போட்டி மனப்பான்மையில் மத்திய அரசாங்கம் ஒரு விஷயத்த பண்ணல, அதை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா தமிழ் மீட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னா கீழடியில கிடைச்சது வந்து திராவிட நாகரிகம்னு சொல்றாங்க இல்லையா. 3 அப்போ மக்கள் கிட்ட கொண்டு போகணுன்றப்போ தமிழ் மீட்சி பேசி தானே ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சாங்க. ஆனா அதே நபர் யார் தமிழ் மீட்சின்னு பேசினாரு, அதே நபர் வந்து நாடாளுமன்றத்துல போயிட்டு திராவிட நாகரிகம் அப்படின்னு பதிவு பண்றாரு. எப்படி தமிழ் திராவிடமா மாறுது? முதலாவது கேள்வி. 2வது என்னன்னா, தமிழக தொல்லியல் துறை வந்து இருக்கு, நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுக்கு தொல்லியல் துறை இருக்கான்னே தெரியாது. 1967 இருந்து இருக்குது. நாகசாமி அவர்கள் வந்து அதனுடைய இயக்குனராக தலைவராகலாம் இருந்திருக்கிறார். நாகசாமி அப்படின்னா இப்போ பாபர் மசூதியில வந்து அந்த ஆய்வு நடந்தப்போ கீழே இருக்கிறது கோயில் மிச்சங்கள் தான் அப்படின்னு முதல்ல சொன்னவர். பாபர் மசூதியினுடைய இறுதி தீர்ப்புல அவர் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் தான் தமிழக தொல்லியல் துறையை வந்து இயக்கக்கூடியவராக 21 ஆண்டுகளுக்கு இருந்தார் திராவிட ஆட்சியில. நிறைய பேருக்கு தெரியாது. நாகசாமி தான் வந்து தொல்லியல் ரீதியாக எப்படி வரலாற்றை திரிக்கிறது என்று சங்கிகளுக்கு பாடம் எடுத்தவர். அவர் வந்து தயாரான இடம் தமிழ்நாடு, இது நமக்கு தெரியாது. நாகசாமி அவர்கள் தலைமையிலான தொல்லியல் துறை 1968-69 கொற்கையில் அகழாய்வு பண்றாங்க. வெறும் 12 குழி தோன்றப்போ ஒரு குழியில வந்து ஒரு கரித்துண்டு கிடைக்குது. கரித்துண்டை வந்து கார்பன் டேட்டிங் பண்றப்போ அதோட காலகட்டம் கிமு 8ஆம் நூற்றாண்டுன்னு போகுது. தமிழ்நாட்டில் அகழாய்வு பண்றப்ப கிமு 8ஆம் நூற்றாண்டு வருதுன்னா அகழாய்வு முறையே தப்பா இருக்கணும், கார்பன் டேட்டிங்கே தப்பா இருக்கணும் தொல்லியல் துறை தலைவர் முடிவு பண்றாரு. என்னன்னா சொல்றீங்க? ஆமா, அதுக்கு பின்னாடி 50 ஆண்டுகளாக, இப்ப 2021ஆம் ஆண்டுல திருப்பி கொற்கையில் அகழாய்வு நடந்தது. 50 ஆண்டுகளாக தமிழக தொல்லியல் துறை கொற்கையில் அகழாய்வு நடத்தவில்லை. தமிழ் பத்தி பேசுற இந்த திராவிட இயக்கங்கள் ஆட்சி, இதே திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி தான். இப்ப ஒருவேளை வந்து இவங்க வந்து இப்ப கீழடியில் ஆய்வு பண்ணாங்கல்ல, இதே முறை ஒரு நெல், ஒரு கார்பன் டேட்டிங் செய்யக்கூடிய ஒரு பொருள், ஒரு பானை ஓடு, ஏதாவது ஒரு பொருள். ஏன்னா நீங்க பானை ஓட்ட நேரம் கார்பன் டேட் பண்ண முடியாது. இந்த பானை ஓட்டு கூட ஏதாவது கார்பன் டேட் செய்யக்கூடிய ஒரு பொருள் இருக்கணும். நெல் எடுத்தாங்களா அந்த மாதிரி அப்படின்னு கிடைச்சா நம்ம வந்து அந்த ஓட்டினுடைய காலத்தை இந்த பொருளோட காலத்தை வச்சு மேட்ச் பண்ணி சொல்லிடலாம். இதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நடைமுறை. இப்ப நம்ம கொற்கையில் அப்பவே 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கரித்துண்டு கிடைச்சிச்சு இல்ல, அப்பவே வந்து கூட எங்கேயாவது பானை ஓடு கிடைக்குதா, இல்ல எங்கேயாவது பானை ஓடும் கரியும் சேர்ந்த மாதிரி கிடைக்குதா, பானை ஓடும் நெல்லும் கிடைக்குதா, பானை ஓடும் தாவரமும் கிடைக்குதா, பானை ஓடும் வேற ஏதாவது ஒரு பொருளும் கிடைக்குதான்னு தேடி இருந்தாங்கன்னா அப்பவே 1968-69 தமிழினுடைய பழமை கிமு 8ஆம் நூற்றாண்டு நம்மளால நிரூபிக்க முடியும். பண்ணல. அப்ப இவங்க வந்து பண்ண அதே காரியத்தை, தமிழக தொல்லியல் துறை மண்ணை போட்டு முன்ன அதே காரியத்தை தான் கீழடியில இந்திய தொல்லியல் துறை பண்ணுச்சு. அப்போ மட்டும் இவங்களுடைய கண்ணுக்கெல்லாம் அது வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் பேசி அது ஒரு பிரச்சனையாக்கி இவங்களுக்கு என்னன்னா வந்து தமிழர்களிடம் வந்து அவங்க அரசியலை கொண்டு சேர்க்கறதுக்கு முடியலன்றப்போ மத்திய அரசாங்கத்தை வந்து குறை சொல்லி பண்ணணுங்கிறதுக்காக அவங்க கையில் எடுத்த ஒரு விஷயம் தான் கீழடியை தவிர கீழடிக்கு ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்காக அவங்க வரல. நடுவர் அரசுக்கும் அந்த எண்ணம் இல்லை தானே, அவங்களும் அதை கூட தானே முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, நடுவர் அரசுக்கும் அந்த எண்ணம் இல்லை. நம்ம வந்து அதனால அவங்க பண்ணது சரி அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கும் இல்லை. நம்ம சொல்ல வர்றது அது 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒண்ணுதான். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து ஆரிய நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி தான். இப்ப திராவிடம்னு சொன்னீங்கன்னா தமிழை வந்து சமஸ்கிருதத்துல சொன்னதான் திராவிடம். சமஸ்கிருதம் இல்லாட்டி ஆரியர்கள் எப்படி இன்னைக்கு ஒன்றும் இல்லையோ அதே மாதிரி திராவிடர்களும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ சமஸ்கிருதத்துக்கான அந்த வேலைகளை பார்க்கறது இவங்க வந்து ஒரு கல்விக்குழு வைக்கிறாங்க அப்படின்னாலோ, ஒரு அகழாய்வு திட்டம் வைக்கிறாங்க அப்படின்னாலோ, இவங்க வந்து திராவிடர்களையோ அல்லது வந்து ஆரியர்களையோ தான் அதுக்குள்ள வந்து உட்கார வைக்கிறாங்க. தமிழர்கள் அதுக்குள்ள அவங்க அனுமதிக்கிறது இல்லை. மிக முக்கியமான அகழாய்வு முடிவுகள் இன்னைக்கு வரைக்கும் வெளியிடப்படாமல் இருக்கின்றன. வேற ஏதாவது ஒரு மாநிலத்திலேயோ நாட்டிலேயோ சில அகழாய்வு முடிவுகள் வந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணின் மக்களுடைய உண்மையான பிரதிநிதியாக இருந்தால் வெளியில வந்து சொல்லுவாங்க, அதை பெருமையா சொல்லுவாங்க, எங்க ஊர்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து ஒரு பழமையான கல்வெட்டு கிடைக்குது அப்படின்னா
முதலமைச்சர் அலறிடிச்சுட்டு ஓடுவார், அங்கே எங்கேயாவது மலையாளம் கிடைக்காதா அப்படின்னு. ஏன்னா 600 வருஷம் தான் மலையாளத்தினுடைய ஆண்டு. அதுக்கு மேலே போகணும் அப்படின்றப்ப ஏதாவது ஒன்று கிடைச்சா அதில் மலையாளத்தோட சாயல் இருக்காதா, எழுத்து இருக்காதா, வார்த்தை இருக்காதா அப்படின்னு பார்ப்பாங்க. எகிப்தில் வந்து சங்ககால சேரர் காசு கிடைச்சிருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் கேரளா இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து சேரர் காசு எகிப்தில் கிடைச்சிருக்குது பாருங்க, நம்ம கேரளா நாகரிகன்ட்டு எழுதிட்டு இருக்காங்க. எங்க தமிழர் நாகரிகம் தானங்க அது, புரியுதா உங்களுக்கு? ஆனால் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கவனிக்கப்படாமலே போகுது. உண்மையாகவே நம்ம வந்து தொல்லியலை பேசணும், தொல்லியல் தொடர்பான ஆதாரங்களை பேசணும் அப்படின்னா நம்ம பேச வேண்டிய ஆதாரங்கள் என்ன தெரியுமா? நம்ம வந்து இப்போது நான் என்னுடைய 2019 ஆண்டில் நான் ஒரு புத்தகம் எழுதினேன், ஆயுத தேசம் அப்படின்ட்டு. அந்த புத்தகத்தில் வந்து இரும்பு நாகரிகம் பற்றி எழுதியிருப்பேன். ஆமாம். ஏன்னா தமிழர் நாகரிகத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டம்ங்கிறது இரும்பு நாகரிகம். மற்ற அனைத்து கலாச்சாரங்களுக்கும் முன்பாகவே இரும்பு நாகரிகத்தில் தமிழர்கள் கால் வைத்தார்கள் அப்படின்னா நான் 2019 எழுதியிருந்தேன். அப்போ வந்து அந்த நூலுக்கு வந்து வாசிய குழந்தைசாமி விருது கிடைத்தது. அப்போ இருக்க தொல்லியல் துறையை சேர்ந்தவங்க அந்த புத்தகத்தை நல்ல புத்தகங்கள்னு சொன்னாங்க. பின்னாடி இந்த திமுக ஆட்சி வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அது எப்படி தமிழருக்கு மட்டும் இரும்பு நாகரிகம் முன்னாடி வந்துச்சு, தமிழர்கள் வந்து இப்படிதான் இனவெறி பிடிச்சி வரலாறு தெரிக்கிறாங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. முகநூலில் பேசினாங்க, வெளியில பேசினாங்க, ஊடகங்களில் பேசினாங்க. எந்த அளவுக்கு வந்து என்ன தப்பா சித்தரிக்க முடியுமோ ஒரு மாநிலத்தினுடைய வரலாறு பேசுனதுக்காக, வரலாறு பேசினா இனவெறியன்னு சொன்னாங்க. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை வந்து இப்போ வந்து கீழே கேமராலயே மக்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து இந்த படம் அனுப்புறேன், நீங்க வந்து உங்க வீடியோல போட்டு மக்களுக்கு காமிங்க. அவங்க பண்ண ஆய்வுகளுடைய முடிவுகள் வருது. இந்த பீட்டா ரிசர்ச் லேப்ல வந்த முடிவு பாத்தீங்கன்னா சிவகலைங்கிற பகுதியில தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நடத்தின அந்த அகழாய்வுல கிடைச்ச ஒரு இரும்பு மாதிரியுடைய காலம் வந்து AMS கார்பன் 14 டெஸ்ட்ல வந்து கிமு 2953 வந்திருக்கு. அதே சிவகலையில் இன்னொரு டெஸ்ட் முடிவு பார்த்தீங்கன்னா அங்கே கிடைச்ச அந்த இரும்பு மாதிரியோட காலம் கிமு 3256, 5000 வருஷம் பழசு. ஐயோ. இன்னொரு சாம்பிளோட முடிவு வந்து கிமு 3345 வந்திருக்குது. இதெல்லாம் வந்து பீட்டா லேப் கொடுத்த ரிப்போர்ட். ஓகே. அப்போ இதை வச்சுட்டு நீங்க தமிழர் நாகரிகம் பழசுன்னு பேசணுமா? அதை விட்டுட்டு கீழடியில வந்து நாங்கள் வந்து கிமு 600 வரையும் கண்டுபிடிச்சிட்டோம். கீழடின்றது வந்து 3வது மதுரை, கடல் கொண்ட தென்மதுரை, கபாடபுரம், கடைசியா வந்த மதுரை தான் கீழடி. அப்போ அதை வச்சுட்டு நம்ம வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு மேலே பின்னாடி போக முடியாது. அப்போ சரியா அதை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான பழமா அவ்வளோதான். மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லணும்னு தானே நோக்கம், தமிழக வரலாறு பழமையானு சொல்லுங்க நோக்கம் கிடையாது இல்லை. அப்போ இந்த முடிவெல்லாம் வந்திருக்கு. வேற ஏதாவது ஒரு மாநிலமா இருந்தால் கேரளாவாவோ, ஆந்திராவாவோ, கர்நாடகாவோ, இல்லை வந்து வேற ஏதாவது வந்து ஒரு அசோக பேரரசு சார்ந்த ஒரு காலகட்டமாகவோ நமக்கு இப்படி ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த மாநில முதலமைச்சர் ஊடகங்கள்கிட்ட வந்துட்டு அது பெருமையா சொல்லியிருப்பார், சட்டமன்ற உரையில சொல்லியிருப்பாரு, தேர்தலில் வந்து பேசுற பிரச்சாரத்தில் இது சொல்லுவாங்க. பாருங்க, தமிழர் நாகரிகம் 5000 ஆண்டுகள் பழமையானது, உலகத்தில் முதலாக இரும்பு காலத்தில் கால் வைத்தவர்கள் தமிழர்கள்னு பேசியிருப்பாங்க. ஆனா 5000 ஆண்டுக்கு முன்பாக திராவிடர்னு பேச முடியுமான்னு அவங்க முதல்ல யோசிப்பாங்க. முடியாட்டியை பத்தி பேச மாட்டாங்க. அதனாலதான் பேசலங்கிறீங்களா? வேற என்ன காரணம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 50 ஆண்டுகளாக அந்த காரணம் தான். இப்ப மட்டும் காரணம் மாறிடுமா என்ன? அப்ப இவ்வளவு பழமை இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இந்த பழமையை குறித்து பேசாமல் அல்லது கடந்து போவதற்கான காரணம் என்ன? என்ன இவ்வளவு பழமையா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயர்கள் தான் வந்து கல்வி கொடுத்தாங்க, திராவிடர்கள்லாம் வந்து நாகரிகம் கொடுத்தாங்க. தமிழர்கள் வந்து அறிவியலே தெரியாதவர்களாக இருந்தார்கள், கல்வியே தெரியாதவர்களாக இருந்தார்கள். தமிழர்கள் வானியலே கிடையாது, நாங்கள் தான் திராவிட ஆட்சியில் தைப்புத்தாண்டு கொடுத்தோம்னா சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இரும்பு என்பது உலகத்தின் தலை சிறந்த தொழில்நுட்பம். இன்னைக்கு இருக்க உலகத்தை உருவாக்கிய ஒரு உலோகம் அது. இரும்பும் ரத்தமும் அப்படிலாம் பிஸ்மார்க் சொல்லுவார். இரும்பு தான் வந்து எப்படி உலகத்தை உருவாக்குச்சுன்னு அவ்வளவு நூல்கள் இருக்கு இல்லைங்களா? உலகத்தில் முதல்ல வந்து பணக்காரர் பட்டியலுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க காரணமாக இருந்தது இரும்பு. அந்த இரும்பை வந்து மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிமு 300ல் வந்து இரும்பு கிடைக்காம தத்தளிச்சிருக்கிறாங்க. அலெக்சாண்டருக்கெல்லாம் வந்து இரும்பு பெருசாக கிடைக்கல. நம்ம வரலாறு நெடுக பார்க்குறோம். அலெக்சாண்டருக்கு வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த போரசுங்கிற அரசர் வந்து இரும்பை பரிசா கொடுத்தாரு. இரும்பை கொடுத்தாருலாம் வரலாறு இருக்கு. ஆனால் நம்ம வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிமு 3500ல் இரும்பை வந்து பயன்படுத்தி இருக்கிறோம். இதான் இங்கே வரலாறு. இந்த வரலாறை வந்து நான் வந்து 2019 ஆண்டுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். வேற ஏதாவது ஒரு அரசாங்கம்னா இப்போ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்றீங்க? என்ன மாதிரி நபர்கள் வந்து சொல்றதுனால தான் ஆய்வு நடக்குது. ஆனால் அதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு வந்து சின்ன அடையாளம் கூட கிடைக்காம இந்த அரசாங்கம் பார்த்துக்குது. அவங்களை எவ்வளோ அவமதிக்க முடியுமோ அவ்வளோ அவமதிக்கிறாங்க. கட்சி ரீதியாக அவமதிக்கிறாங்க, ஆட்சி ரீதியாக அவமதிக்கிறாங்க. எவ்வளவு வந்து அவங்களுடைய அடையாளங்களை அழிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு மோசமாக அவங்க மேலே குற்றங்கள் சாட்ட முடியுமோ எல்லா வேலையும் இந்த அரசாங்கம் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம வந்து இந்த அரசாங்கத்தை வந்து தொல்லியலுக்கு ஆதரவான அரசாங்கம் அப்படின்னு எப்படி பார்க்குறது? இல்லை, நீங்கள் அந்த ஒரு கட்டுரையில் கூட உங்களுடைய ஒரு 4 தடவை உங்கள் கட்டுரைகளை நான் வாசித்தேன். தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றை அழிக்கும் திராவிடம்னு தான் நீங்கள் பேசுறீங்க. மறைக்கும் என்பது வேறு, அழிக்கும் என்பது வேறு. ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்கா? நீங்கள் எந்த இடத்துல அழிக்கும்னு சொல்றீங்க? மறைச்சிட்டாங்கப்பா, வெளியில சொல்லலப்பாங்கிறது வேற.
ஆனா அழிக்கும்னு ஏன் சொல்றீங்க? இல்லை, இது வந்து நம்ம வந்து மறைச்சதை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி அழிச்சதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கல்வெட்டுகள் படியெடுக்கப்படுகின்றன. அதுக்கெல்லாம் அவங்க திராவிட கல்வெட்டுகள்னு பேர் வைக்கிறாங்க. மைசூருக்கு போச்சு. போனதில் வந்து ஒரு 20,000 கல்வெட்டு படிகள் திரும்பி வந்துருக்குதுன்றாங்க. ஒரு 40,000த்துக்கு மேற்பட்ட கல்வெட்டு படிகள் மைசூரில் அழிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த கல்வெட்டு படிகளோட நிலைமை என்னன்றது இன்னைக்கு கேள்வி. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி பார்க்குறப்போ ரொம்ப குளிரான பகுதியில், ஊட்டி மாதிரியான இடத்துல தான் வந்து கொண்டு போயிட்டு அந்த கல்வெட்டு பிரிவு வச்சோம். ஏன்னா அந்த படிகள் வந்து குளிரில் இருந்தாலே 75 வருஷம் தான் அதனுடைய ஆயுள். இதெல்லாம் வந்து 1800 இறுதியில் எடுக்கப்பட்ட படிகள். இன்னைக்கு கொண்டு வந்து சித்திரையில் வெயிலில் நம்ம சென்னையில் வச்சிருக்கிறோம். அது பேர் என்ன? இவ்வளோதான் கேள்வி இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் விட்டுடலாம். இந்த கல்வெட்டு படிகள் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அறிவு இல்லை, தெரியலை வச்சுக்கலாம் இல்லையா? திராவிடத்துக்கு தமிழ் வரலாறு பற்றி அவ்வளோவா தெரியாது, வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். அவங்களுக்கு தமிழ் தெரியுமானே நமக்கு தெரியல. இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சம்பவம் சொல்கிறேன். 2010ஆவது ஆண்டில் இப்போ நம்மெல்லாம் வந்து சோழர் வரலாறு தேடிட்டு இருக்கோம். இப்போ ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் வந்து அவருடைய வரலாறு நாடகமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த நாடக பிரதி ஏதாவது ஒன்று கிடச்சிச்சுன்னா கூட நம்ம முழுமையான வரலாறை வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து இப்போ என்னை மாதிரியான நபர்கள் வந்து 10 ஆண்டு 15 ஆண்டுன்னு சோழர் வரலாறு ஆய்வு பண்ண வேணாம், எங்களுக்கு வந்து வேலை மிச்சம் இல்லையா? அப்படியாக ராஜராஜ சோழனுடைய வரலாறு அடங்கிய 2 ஓலைச்சுவடி வந்து கிடைக்குது, ஆய்வாளர்கள் கிடைக்குது. கிடைச்சோன்னா ஒரு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அழைச்சி சொல்றாரு, இந்த மாதிரி ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை சுகுமாரன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் சொல்றாரு. உடனே அவங்க வந்துட்டு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. அந்த ஆய்வாளருக்கு வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஓலைச்சுவடியை கொடுங்க, தஞ்சாவூர்ல வந்து 1000வது ஆண்டு விழா நடக்குது ராஜராஜ சோழனுக்கு, அதில் வச்சுட்டு தரோம் அப்படின்னு கேட்குறப்போ அவர் வந்து இல்லைங்க, நான் உங்களை நம்பி கொடுக்க முடியாது, ஏமாத்திடுறாங்க எல்லாரும் சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியெல்லாம் பூட்டிட்டு போயிடுறாரு. சரி, போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 நாள் கழிச்சு சிபிசிஐடி ஆய்வாளர் ஒருத்தர் அங்கே வந்துட்டு ராத்திரி ஒரு 12 மணிக்கு அண்ணாமலை சுகுமாரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, அந்த ஓலைச்சுவடி வந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, நான் வந்து வேற ஊரில் இருக்கிறேன், என்னால் தேனி வரைக்கும் வர முடியாதுன்றப்போ சரி நாங்கள் போய் திறந்துட்டு அந்த ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு கேட்குறோம், அடையாளம்லாம் சரியாக சொல்லுங்கன்றாரு. சரி சொல்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு பூட்டிய ஊட்டை உடச்சி உள்ளே போயிட்டு ராஜராஜ சோழன் தொடர்பான 2 ஓலைச்சுவடிகளை கைப்பற்றுகிறார்கள். 2010ஆவது ஆண்டில் கைப்பற்றுறாங்க. 10 ஆண்டுகளாக சோழர் வரலாறு வெளில வரும் அப்படின்ட்டு நானும் என்னை போன்ற ஆய்வாளர்களும் காத்திருக்கிறோம், வரவே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி ஒரு சுவடி எடுக்கப்பட்டது, அதோட நிலைமை என்ன அப்படின்னு ஆர்டிஐ போறோம். ஏன்னா அந்த சுவடியை கைப்பற்றினோ பத்திரிகையெல்லாம் செய்தி வந்துடுது, 1000 ஆண்டுகள் பழமையான ராஜராஜ சோழன் காலத்து ஓலைச்சுவடி வந்து அரசாங்கம் கைப்பற்றிச்சு அப்படின்னு பத்திரிகை செய்தி வருது, தினமலர்லயே செய்தி வந்துச்சு. இப்போ இந்த செய்தி எல்லாம் காமிச்சு ஆர்டிஐ போட்டா அந்த ஓலைச்சுவடி எங்க போச்சு தெரியாது, அந்த ஓலைச்சுவடியில் என்ன இருந்தது தெரியாது, யார் எடுத்தாங்க தெரியாது, எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு ஆர்டிஐல பதில் கொடுக்குறாங்க. எப்படிங்க? அதான் வெளிப்படையா தெரியல. எல்லாருக்கும் அந்த ஓலைச்சுவடி கட்டோட புகைப்படம் இருக்கு, நான் உங்களுக்கு புகைப்படம் தரேன், மக்களுக்கு காட்டுங்க. தான் நீங்க நிலைமை. இப்போ வந்து இப்போ கல்வெட்டு படி இருந்துச்சுனாலும் அழிய விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. செப்பேடை யாராவது எடுத்தா அரசாங்கமே கைப்பற்றி அழிக்கும். எங்கே போச்சுன்னு கேட்டால் தெரியாது அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. யாராவது வந்து ஆய்வு பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே அவதூறெல்லாம் பரப்பி விட்டுட்டு அவங்கள எவ்வளவு வந்து அவமானப்படுத்த முடியுமோ படுத்திட்டு அப்புறமா வந்து அந்த ஆய்வு முடிவை வந்து இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு திராவிட அரசின் சாதனை ஒரு 50 ஆண்டு 1969 கண்டுபிடிக்க வேண்டியதை வந்து நாங்கள் 2025 கண்டுபிடிச்சிட்டோம் சாதனைன்னு நிற்பாங்க. அந்த மக்களும் அறிவு இல்லாமல் கைத்தட்டுவாங்க. இதான் தமிழ்நாட்டோட நிலைமை. இன்னைக்கு தான் நிலைமை. கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு ஆட்சியிலையும் இதான் நிலைமை. ஆனாலுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரலாறு பேசுறவங்க இருக்காங்க, ஆய்வு பேசுறவங்க இருக்கிறாங்க, ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப அவங்களாம் யாரு? இல்லை, அதெல்லாம் வந்து யார் வந்து அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து தமிழக நாகரிகம் வந்து இரும்பு நாகரிகம் அப்படின்றதான் அதனுடைய சிறப்பு. இப்போ வந்து நம்ம புதிய அகழாய்வு தொடர்பான செய்திகளில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடல் கொண்ட பகுதியில் வந்து கிமு 15,000 ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பழமை இருக்கலாம் அப்படின்ற செய்திகள்லாம் இன்னைக்கு வெளில வருது. 15,000 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆதாரபூர்வமாக இரும்புகளை வைத்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது குறைஞ்சபட்சம் வந்து நம்ம கிமு 5000 ஆண்டு வரைக்கும் போக முடியும். இந்த மண்ணில் இந்த நாகரிகத்தினுடைய பழமை எவ்வளவு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு தமிழர் அல்லாத ஆய்வாளர் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளியிலிருந்து இருந்து வந்தவர்கள், சிந்து நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி தான் வைகை நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு. அவரை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஆகா ஓகோங்குது, அவர் எழுதின புத்தகத்தை கொண்டு போயிட்டு மோடி கிட்ட கொடுக்குது, அவர் வந்து பாடத்திட்டத்தில் பாடம்லாம் எழுதிட்டு இருக்காரு. இது வந்து தமிழக நாகரிகத்தை வந்து அவமானப்படுத்துறது. சிந்துல இருந்து இங்க வந்தாங்கன்னு சொல்றாரு அவரு. ரொம்ப எளிமையா சொல்லலாம், தமிழர்கள் வந்தேர்கள். இதெல்லாம் ஒன்றும் என்ன, சிந்து சமவெளியில் இருந்தது வெங்கல நாகரிகம். அங்கே வந்து இரும்பு பயன்படுத்தப்பட்டதாக எந்த குறிப்பும் கிடையாது. அதை விட பல மடங்கு மேம்பட்டது இரும்பு நாகரிகம். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கிமு 1600 அழியுது. அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி கிமு 3500 நம்ம வந்து இரும்பை பயன்படுத்தி இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம இரும்பை பயன்படுத்தினா ஒரு 1500 ஆண்டுக்கு அவங்களுக்கு இரும்பு தெரில.
இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ அப்ப இங்க தான் நாங்க அவங்களுக்கு முத்தவங்க இதான் சொல்றேன். எது சொன்னாலும் சரி, இப்போ இங்கேயும் கல்வெட்டு கிடைக்குது அங்கேயும் கல்வெட்டு கிடைக்குதுன்னா அங்கே இருந்தா இங்கே கல்வெட்டு வந்துச்சுமாங்க. இங்கேயும் கல்வி இருக்கு அங்கேயும் கல்வி இருக்குன்னா அங்கே இருந்தா இங்கே கல்வி வந்தது அப்படிம்பாங்க. இங்கேயும் வந்து ஆதி மனிதர்களுடைய அந்த எச்சங்கள் கிடைக்குது அங்கேயும் ஆதி மனிதர்கள் எச்சம் கிடைக்குதுன்னா அவர்கள் வந்து கொஞ்ச நாள் இந்த பக்கம் வந்துட்டு போனாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் நாகரிகம் இருந்தது அங்கேயும் நாகரிகம் இருந்ததுன்னா அந்த நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் வேற வழி இல்லாமல் இங்கே கொஞ்ச நாள் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அவங்க எழுதுறப்போ தமிழர்களை வந்தேரிகள், வந்துட்டு போனவன் தான் உனக்கு வந்து எழுத்து கொடுத்தான், வந்துட்டு போனவன் தான் நாகரிகம் கொடுத்தான், வெள்ளைக்காரன் தான் உனக்கு அது கொடுத்தான், திராவிடன் தான் இது கொடுத்தான்னு சொல்லிட்டு தமிழர்களை மட்டம் தட்டக்கூடிய வேலையை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் அவர்களுக்கு ஆய்வாளர்கள். அவர்களுக்கு வந்து அரசு பதவி கொடுப்பார்கள், விருதுகளை கொடுப்பார்கள், அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் உண்மையாகவே தமிழர் வரலாறை பற்றி பேசுகிறோம்ல, இப்போ சமீபத்திய சான்றுகளின் அடிப்படையில் பேசுகிறோம் இல்லையா, இந்த அரசாங்கத்தை வந்து இதை போய் ஆய்வு பண்ணுங்க அதை போய் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ எங்களை வந்து எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ, எவ்வளோ அவதூறு பரப்ப முடியுமோ, ஆட்சி ரீதியாகவும் அதை பண்ணுவாங்க, கட்சி ரீதியாகவும் அதை பண்ணுவாங்க. ஓகே, இதில் வந்து இப்போது அரசோட எந்த செயல்பாடு வந்து இன்னுமே சரியா நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துக்கும் அவங்க போறாங்க, சில ஆய்வுகளை மேற்கொள்றாங்க, அதுக்கான ஆய்வு முடிவுகளை வெளியிடுறாங்க. எந்த செயல்பாடு இன்னும் வரைக்குமே செய்யாம இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இங்க ஒருங்கிணைந்த ஆய்வே நடக்கலையே. இந்த ஆய்வு எப்படி இருக்கு? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு அரசினுடைய மாநில அரசினுடைய வரலாற்று ஆய்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா அதுக்கு ஒரு துறை இருக்கு, தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, அப்ப எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். இல்லை, துறை அமைச்சர் இருக்காங்க, அந்த துறைக்கு வந்து நிதி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பேர் பணியாற்றுறாங்க, அந்த துறையில் என்னென்ன பிரிவுகள் இருக்குலாம் இருக்கு. இப்போ நம்ம கேரளாவை சொன்னோம். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 200-250 காசுகள் தான் நேரடியாக கேரள மக்களோட தொடர்புடைய காசுகள், 200-250 தான். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களோட நேரடியாக தொடர்பு கொண்ட காசுகள் நம்ம வந்துட்டு குறைஞ்சது ஒரு 5000 காசுகள் அடையாளம் காட்ட முடியும். ஆனால் கேரளாவில் வந்து நாணயவியல் துறைக்கு வந்து 10 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. அதன் காரணமாக நம்ம திருநெல்வேலியில் கிடைக்கிற பாண்டியர் காசை கூட அவங்க வந்து கேரளா காசுன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு பளபளப்பான காகிதத்தில் அவங்க வந்து புத்தகம் வச்சிடுறாங்க. கேரளா வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு நல்ல காசு வந்து தமிழ்நாட்டில் கிடச்சிச்சுன்னா ஃப்ளைட்டு பிடிச்சி கேரளாலேருந்து வந்து இங்கே பார்த்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கான எல்லா சலுகைகளையும் வந்து கேரளா அரசாங்கம் பண்ணி கொடுக்குது. அப்போ தமிழக வரலாறுல நாணயவியல் வரலாறு வந்து இங்கே மலையாள வரலாறாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணு முன்னாடி நடக்குது, இன்னும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. சொன்னா இல்லைங்களா, ஒரு காசு கிடைக்குது அப்படின்னா எகிப்துல நமக்கு அதை பத்தின எந்த அறிவும் கிடையாது. எகிப்துல காசு கிடைச்சிருக்குது, கம்போடியால கிடைச்சிருக்குது, எவ்வளவோ இடங்கள்ல தமிழர் காசுகள் கிடைச்சிருக்குது, சங்ககால காசுகள் கிடைச்சிருக்குது. ஆனா வந்து அதெல்லாம் அவங்க தான் பேசுறாங்க, அவங்களுக்கு தான் அதுக்கான நிதி இருக்குது, அவங்களுக்கு தான் அதுக்கான அமைப்பு இருக்குது. நம்ம இப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு 20 ஆண்டு கழிச்சு இதை நம்ம புலம்போம், புரியுதுங்களா? இப்ப கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டுல வந்து தொல்லியல் துறை இருக்குல்ல, இல்ல நாணயவியல்னு ஒரு துறையே கிடையாதுங்க. துறையே கிடையாது. டிபார்ட்மெண்டா கூட இல்லையா? டிபார்ட்மெண்டே கிடையாது. மொத்தமா வந்து தொல்லியல் துறையில ஒருத்தர் 2 பேர் வந்து நாணயவியலுக்காக இருப்பாங்க. ஆனா அவங்களும் வந்து பேருக்கு இருப்பாங்களே தவிர அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வேற வேலை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதான் இன்னைக்கு நிலைமை. அமைச்சர் ஒருவே இப்போ நிதியமைச்சர் கூட அவர் வந்து நாணய சேகரிப்பாளர் தான். ஆமா, இந்த பட்ஜெட்லயாவது வந்து நாணயவியலுக்கு ஒரு பிரிவு அறிவிப்பாங்க அப்படிலாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். அறிவிக்கப்படலையே. இப்போ கல்வெட்டு அப்படின்னா மைசூருக்கு கொடுத்துருவோம், நாணயம்னா தூக்கி கேரளாவுக்கு கொடுத்துருவோம், வரலாறுனா தூக்கி ஆரியர்களுக்கு கொடுத்துருவோம் இல்லையா? அப்ப இங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா? அதாவது இவங்களும் ஆய்வு பண்ண மாட்டாங்க. யாராவது வந்து இப்போ ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ வந்து இரும்பு காலம் பத்தி ஆய்வு பண்ணுங்க 2019 நான் சொன்னப்போ தமிழ்நாட்டில் கிடைச்ச இரும்பு மாதிரியோட பழம் வந்து கிமு 1000 கூட கிடையாது. நம்மளாம் சொல்லி வலியுறுத்தி இதெல்லாம் பண்ணுங்கன்னு கேட்டு அதுக்கு பின்னாடி வந்து ஆய்வு பண்ணி நமக்கு வந்து கிமு 3500 வந்திருக்குது. ஆனா இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு கிடைச்சது அவமானம் மட்டும்தானே. அப்போ எத்தனை முறை நம்ம அவமானத்தை தாங்க முடியும்? மக்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் மக்களுக்கு இதெல்லாம் தெரியுதா? யார் உண்மையாக உழைச்சாங்க தெரியுதா? இவங்களுக்கு வந்து என்னென்னா கடைசியாக யார் ஸ்டிக்கர் ஓட்டினாங்களோ அவங்க தான் எல்லாம் பண்ணாங்கன்னு நினச்சிப்பாங்க. நீங்கள் திருவள்ளுவர் கேட்டிங்கல்ல, இப்போ வந்து திருவள்ளுவரை ரொம்ப அவமானம்லாம் படுத்திட்டு ஒரு விழா வச்சுட்டு வரலாறு திரிச்சவங்களை வந்து திருவள்ளுவரை வந்து கொண்டாடியவர்கள் அப்படின்னு தமிழக மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இந்தி திணிப்பு வந்து வர்றப்ப அதை ஆதரிச்சுட்டு மக்கள்லாம் இந்தியை எதிர்க்கிறாங்கன்றப்ப கடைசியாக போய் இந்தியை எதிர்த்தவரை வந்து இந்தி திணிப்பு போராளி அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து கீழடி நாகரிகத்தை வந்து வெக்கமே இல்லாமல் திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறவங்கள கீழடியை மீட்டவங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. மாடு பிடிக்கிறது வந்து கேவலம், விவசாயம் பண்ணுறது கேவலம் அப்படின்னு சொன்னவங்கள வந்து விவசாயத்தை மீட்பாங்க, மாட்டு நம்ம ஜல்லிக்கட்டை மீட்டாங்க அப்படின்னா மக்கள் இன்னைக்கு நம்பிக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு வந்து அறிவு இல்லைன்னு நல்லா தெரியுது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையாகவே யார் வந்து பண்ணுறாங்களோ அவங்கள வந்து எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக ஸ்டிக்கரை மட்டும் கொண்டு வந்துட்டு ஒன்றுமே முடியலடா ஆய்வு வெளில வரணுட்டா எழுது என் பேரில் எழுது அப்படின்ட்டு ஒரு ரெட்டியார் பேர்லையோ அல்லது ஒரு ராஜு பேர்லையோ அந்த ஆய்வு வெளில விடுவாங்க.
இப்படிதான் நடக்குது தமிழ்நாட்டுல. இதுதான் இருக்கிற பிரச்சனை. மற்ற மாநிலங்கள்ல இப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன் எங்க இருக்கு? இப்ப தமிழ்நாட்டுக்கு இணையாக வேற மாநிலங்கள்ல வரலாற்று ரீதியான ஆய்வுகள் செஞ்சாலுமே இங்க கிடைக்கிற அளவுக்கு கிடைக்க போறது கிடையாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைன்னு சொல்றீங்க. அப்ப வேற எங்க சிறப்பா நடந்தது இங்க நடக்காம இருக்கு? இங்கே சிக்கல் என்னன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தெலுங்குக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு எழுத்து வடிவம் கிடையாது, மலையாளத்துக்கு எழுத்து வடிவம் கிடையாது, கன்னடத்துக்கு எழுத்து வடிவம் கிடையாது, இன்னும் சொல்லலாம் சமஸ்கிருதத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத்து வடிவம் கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ ரொம்ப பழமையான வரலாற்று ஆய்வுன்னு வர்றப்போ ஒரு பழமையான இனம் வந்து நம்ம தான் நியாயமாக வந்துட்டு ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவெல்லாம் போயிட்டு ஆய்வு பண்ணணும். அறிவு இருந்துச்சுன்னா, மானம் இருந்துச்சுன்னா அதான் நடக்கணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டிலே நடக்கூடாமல் பார்த்துக்கிறோம். இதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். முதல்ல நம்ம தான் ஆந்திரா, கர்நாடகா போகணும். அங்க இருக்கிறது நம்ம வரலாறு தானே. இப்போ ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா நாணயங்கள் கிடைக்குது, சாதாரண கலந்து காசுல. ஒரு பக்கம் பிராகிருதம் இருக்கு, இன்னொரு பக்கம் தமிழ் தான் இருக்கு. இப்ப சமீபத்துல இந்த பட்டணம் பகுதியில் அகழாய்வு நடந்தது கேரளால, அங்க தமிழ் தான் கிடைக்குது. இப்போ இருக்கு எல்லாம் பார்க்கலாம். பட்டணம் அகழாய்வுன்னு போட்டீங்கன்னா அங்க தமிழர் நாகரிகம் தான் இருக்கு, சங்ககால நாகரிகத்தை தான் எடுக்கிறாங்க பட்டணம் பகுதியில இல்லையா? இப்படி வர்றப்போ அங்க அங்க இருக்கக்கூடிய மலையாளிகளை வந்து அதை காப்பாற்றுவாங்க. இது நம்ம புரிஞ்சுக்கணும். மொழியில பத்தி போடுவாங்க. ஆமா, இதான் அங்க பிரச்சனை. நம்ம ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டியது, தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து சமஸ்கிருதத்தை தான் அவங்க தாய்மொழின்னு நம்புறாங்க, மதிக்கிறாங்க. தமிழ்னா என்னன்னு யார் அவங்களுக்கு போய் சொன்னா? இப்போ வந்து சமஸ்கிருத மொழியை வந்து சங்கிகள் கொண்டு போய் சேர்த்தாங்க, அது பெருமை மிக்கதுன்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து தமிழ் காட்டுமிராண்டி மொழி, வேலைக்காரிட்ட கூட தமிழ்ல பேசாதான்னு தானே சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே தமிழை வந்து இவ்வளவு தாழ்த்துறாங்கன்றப்போ, அவமானப்படுத்துறாங்கன்றப்போ, வெளில வராம பாத்துக்கிறாங்கன்றப்போ நம்ம மற்ற மாநிலங்கள்லாம் போயிட்டு என்ன பேச முடியும்? புரியுதா உங்களுக்கு? இதான் இங்க இருக்கிற சிக்கல். என்னன்னா தமிழ் அதனுடைய தாய் நிலத்திலேயே அவமானப்படுத்தப்படுதுன்றப்போ மற்ற பகுதியெல்லாம் எப்படி ஒரு மரியாதை இருக்கும்? இந்தியா முழுக்க அகழாய்வு வந்து நாசமா போனதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இருந்த திராவிட கட்சிகளுடைய அந்த அறிவு கெட்ட செயல் திட்டம் தான். தமிழ் மொழியை வந்து இவர்கள் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு சங்கிகள் வளர்ந்தார்கள். இவங்க வந்து தமிழை அவமானப்படுத்தி தமிழினுடைய அடையாளங்கள்லாம் இவங்க வேணான்னு தூக்கி போடுறப்போ அதை எப்படி அவங்க அடையாளமா மாத்துறதுன்னு சங்கிகள் கற்றுக்கொண்டார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு சங்கிகள் கையில வச்சிருக்கிற அவ்வளவு ஆயுதம் யாரு கொடுத்ததுன்னா திராவிடம் கொடுத்ததுதான். இப்ப மோடி வந்து இங்க தமிழ்நாட்டில் பேட்டி கொடுக்கும்போது செங்கோலை கூட நாங்க தான் கொண்டு போய் வச்சிருக்கிறோம், அதை இங்க வந்து மதிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அதான் சொல்றேன், நம்ம என்ன இங்க நடந்தாலும், நீங்க எந்த ஒரு விஷயம் நடந்துச்சுனாலும் வடக்குல வந்து அதுக்கு வேர் வேணும்னா அதோட வேர் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து நிற்கும். இது வந்து வடக்குல இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் தெரியும், சீனால இருக்கிற பௌத்தர்களுக்கும் தெரியும், இப்போ ஜெர்மன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல வந்து ஒரு பல்கலைக்கழகம் வந்து ஒரு அகராதி திட்டம் அறிவிச்சிருக்காங்க, தமிழ் மொழிக்கு 100 கோடி ரூபாய் செலவுல. ஜெர்மன்ல இல்லைங்களா? இன்னைக்கு இதுதான் நிலவரம். ஆனா இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அந்த தமிழர்களுக்கு தெரியறது இல்லை. இதை நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு, ஐயோ நமக்கு இந்த துறையை தெரிஞ்சிருக்குது, ஏதாவது 4 விஷயத்த சொல்லும் அப்படின்னு போனாலும் எவ்வளவு வந்து அவமரியாதை பண்ண முடியுமோ, எவ்வளவு வந்து ஆணவமா நடக்க முடியுமோ, எவ்வளவு வரலாற்றை அழிக்க முடியுமோ எல்லாம் பண்றாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு சம்பவம் இப்ப சமீபத்தில் நடந்தது. இதை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணி தான் வைக்கணுன்றதுனால நான் பதிவு பண்றேன். கண்டிப்பா 2019 ஆண்டு ஜூலை மாசத்துல பாத்தீங்கன்னா சிகாகோவில் 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடந்தது. இது வந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களின் பேரவை, அதாவது ஃபெட்னான்னு சொல்லுவோம்ல, அவங்களையும் அதே மாதிரி சிகாகோ தமிழ்ச்சங்கத்தையும் வச்சு அனைத்துலக தமிழ் ஆய்வு மன்றம்ங்கிற அமைப்பு நடத்தினாங்க. இந்த அனைத்துலக தமிழ் ஆய்வு மன்றம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திராவிடத்துக்கு சார்பான மன்றம் தான். அவங்களுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா பொதுவாக திராவிடம் பற்றியும் குறிப்பாக தமிழ் பற்றியும் செய்யப்படும் ஆய்வுகளை பல்வேறு துறைகளில் அறிவியல் முறையில் ஊக்குவித்தல் அப்படிங்கிறது உங்கள் நோக்கத்தில் ஒன்று. அப்போ வந்து பொதுவாக திராவிடத்தை பற்றியும் குறிப்பாக தமிழ் பற்றியும்ன்ற அளவுக்கு திராவிட சார்பாளர்கள் தான் இவங்க வந்து அந்த விழாவை நடத்துகிறாங்க 2019 ஆண்டில். இந்த விழாவுக்கு வந்து தமிழக அரசு வந்து நபர்களையும் கொடுக்கணும், நிதியையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வர்றப்போ அப்போ இருந்து அதிமுக அரசாங்கம் 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்து ஒரு 20 பேரை வந்து அரசு சார்பில் அனுப்பி வச்சு அந்த 20 பேர் செலவுக்கு இன்னொரு 60 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த விழா தொடங்கினப்போ நீங்க சொன்னீங்கல்ல கீழடி எம்பி, ஆமா, அவர்லாம் அங்கே பேசினாரு. பேசிட்டு இந்த காசு பத்தாது, ஒரு 3.5 கோடி ரூபாயை கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டார். 60 லட்சம் பத்தாதுன்றதால 1 கோடி 60 லட்சம் மொத்தமா, அது பத்தாது, ஒரு 3.5 கோடியா கொடுங்க அப்படின்லாம் அவர் கேட்டாரு. அதெல்லாம் செய்தி எல்லாம் வந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு மலர் வந்து வெளியிடுறாங்க. அந்த மலர்ல பாத்தீங்கன்னா என்ன ஒரு செய்தி இருக்குன்னா, இதை நான் படம் கொடுக்குறேன் மக்களுக்கு, நீங்க காமிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தமிழ் அமைப்புகள், திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் அமைப்புகள் வந்து சேர்ந்து வெளியிட்ட ஒரு மலர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 1 கோடி 60 லட்ச ரூபாய் நிதியும் கொடுத்துருக்காங்க. ஒரு விதத்துல வந்து தமிழக அரசினுடைய சொத்து. இந்த மலரோட ஒரு குறிப்பிட்ட பக்கம் இது இல்லைங்களா, இது வந்து 198வது பக்கம். இந்த மலர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, உலகில் கப்பல் படைக்கெல்லாம் முன்னோடி தமிழர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த நல்ல விஷயம் தான். இந்த கட்டுரையை பாத்தீங்கன்னா சிகாகோ தமிழ்ச்சங்கத்தினுடைய முன்னாள் செயற்குழு உறுப்பினர்
ஆனந்தன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் வந்து ஜானகிராமன் ஒருத்தவர், இந்த ஹார்வர்டு தமிழ் இருக்கைன்னு சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? ஆமா, அங்க ஹார்வர்டு தமிழ் இருக்கே இருக்கு இல்லைங்களா? அதனுடைய அந்த இருக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், அவர் பேர் வந்து ஜானகிராமன் அப்படின்னு பேரு. அவரை வந்து ஏர்ல் பேக்கன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து சந்திக்கிறார். சரி, ஏர்ல் பேக்கன் யாருன்னா அந்த பேஸ் மேக்கர் தயாரிச்ச நிறுவனத்தை சேர்ந்தவர், அதனுடைய ஆரம்ப கட்ட விஞ்ஞானிகள்ல ஒருவர், அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ இருந்தவர். அவருடைய வேலை என்னன்னா, உலகம் முழுக்க மின்சாரம் சம்பந்தமா எங்கெங்கெல்லாம் குறிப்பு இருக்குன்னு தேடுவார். ஓ, ஏன்னா இந்த பேஸ் மேக்கர்ன்றது மின்னூட்டத்தை வச்சுதான் இயங்குது. அதனால மின்சாரம் தொடர்பான நிறைய ஆய்வுகளை பண்ணார். அவரு இந்த ஜானகிராமன்ட்ட வந்துட்டு என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வந்து தமிழரா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நான் தமிழர் தான் அப்படின்னப்ப, அவங்களுக்கு வந்து ராஜராஜனை பத்தி தெரியுமா? தெரியுமே. ஓ அப்படியா, ராஜராஜன் வந்து ஈல் மீன்களை வந்து பயன்படுத்தி கடற்படையில போரிட்டாரே, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. இப்போ ஜானகிராமன் வந்து இல்லையே எனக்கு தெரியாதேன்றப்போ, நான் அப்படி ஒரு குறிப்பு வந்து ஒரு பண்டைய நூலில் படித்தேன், 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூலில் படித்தேன். அவங்க வந்து சோழர்களை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க, ஈல் மீன்களை பயன்படுத்தி எதிரிகளோட கப்பல் படையை வந்து உடச்சி சோழர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்ற செய்தியை வந்து அந்த ஏர்ல்பெக்கன்கிற ஆய்வாளர் அவர் வந்துட்டு ஹார்வர்டு தமிழ் இருக்கையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜானகிராமன் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்றாரு. அதை வந்து இந்த 2019ஆம் ஆண்டு மலர்ல வந்து இவர் வந்து ஒரு கட்டுரையை எழுதுறாரு. ஓகே, எழுதுறாரா? இது எவ்வளவு பெரிய செய்தி. வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல அவங்க வந்து இவ்வளவு முன்னோடியா இரும்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க, மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, போர்க்கலையில முன்னோடியா இருந்திருக்காங்க, செய்தி வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய செய்தியா இருந்திருக்கும் இல்லையா? நியாயமா இது வந்து தெலுங்குல இருந்ததுன்னா முரசொலியில போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்ல இருக்கு. இப்போ இப்படி ஒரு செய்தி வந்து இருக்குது. இது வந்து 2019 நம்ம கவனிக்கல. ஓகே, நான் என்ன பண்றேன், சரி இவங்க கவனிக்காம இருக்கிறாங்களே, தொடர்பு ஆய்வு நடக்கணுங்கிறதுக்காக இன்னொரு நேர்காணல்ல பேசுறப்போ இப்படி வந்து ஒரு ஆய்வு வந்து இருக்குது, அதை கவனிக்கணும். நான் அந்த ஆய்வை ஏத்துக்கிட்டேன்னு கூட சொல்லல, இப்படி ஒரு ஆய்வு வந்து இருக்குது, அதை பத்தி நம்ம கவனிக்கணும், ஆய்வு பண்ணணும், நம்ம கவனிக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்றேன். உடனே இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், சின்ன ஆட்கள்லாம் கிடையாது, திராவிட இயக்கத்துல வந்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர், இப்போ சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன போறாரு அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த செய்தியை வந்து மேற்கோள் காமிச்சு, நான் பேசின அந்த செய்தியை மேற்கோள் காமிச்சு, அந்த எலக்ட்ரிக் மீன் ராஜராஜனின் அந்தப்புற குளங்களில் அரசிகள் நீராடும் போது அவர்கள் காலை கடித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் ப்ரோன்னு போடுறாரு. பாத்துங்க, திராவிடத்தினுடைய தமிழ் தொண்டு, வரலாற்று தொண்டு, இதுக்கும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டது தானே அது? ஆமா, அபிஷியலா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, தெரியணும்ல, யாருக்காவது தெரியணும்ல, அபிஷியல் டாக்குமெண்ட் தெரியணும்ல. இது பரவாயில்ல, இதுக்கு பின்னாடி இந்த செய்தியை நான் பேசுறப்போ இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் இதை பத்தி ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்றப்போ சில பேர் வந்து அவங்க வந்து அந்த பத்தின அந்த ஆய்வு முடிவு வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஜானகிராமன் அவர்கள்ட்ட வந்து மெயில்லாம் பண்ணி கேட்கறாங்க. இப்படி அனுப்பின ஒரு மெயில் இது. ஜானகிராமன் வந்து அவங்க மெயிலுக்கெல்லாம் ரிப்ளை பண்றாரு. ஆமாங்க, நிஜமாவே வந்து ஏர்ல்பெக்கன் என்கிட்ட சொன்னாருங்க அப்படின்னு அவர் நிறைய பேருக்கு மெயில் பண்ணிருக்காரு. ஒரு பக்கம் ஆய்வு நடக்குது. குறைஞ்சபட்சம் வந்து ஃபெட்னாவிலையோ இல்லை வந்து வேற யாராவது அறிஞர்கள் கிட்டக்கையோ இல்லை இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு ஒரு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட கேட்டிருந்தா கூட என்னங்க ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? கேட்டிருந்தா நம்ம சொல்லியிருப்போமா மாட்டோம்? கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. ஆனால் பொது வெளியில சமூக வலைத்தளத்தில் என்ன பண்ணோம், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் சோழர் வரலாறுல இவ்வளோ பெரிய செய்தி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல இருக்குது பாருங்கன்னு சொன்னேன். எவ்வளோ வக்குறோம், எவ்வளோ வன்மம், எவ்வளோ தற்குறித்தனம். இவர் வந்து திமுகவினுடைய ஐடி விங்கினுடைய ஆலோசகர். இவர் போட்டோன்னா அந்த ஐடி விங்கில் வந்து இன்னொரு 2100 விஞ்ஞானிகள் இருப்பாங்கல்ல, முகநூல் முழுக்க இதை பகிர்ந்தாங்க. முகநூல் முழுக்க. இப்போ இவங்களுக்கு நடுவில் நாங்கள் எப்படி ஆய்வு பண்ணி ஆய்வு முடிவை வெளியிடுறது? இவ்வளோதான் கேள்வி. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, நடத்த வேண்டிய ஆய்வுகளை நடத்தாமல் உள்ளது. ஆய்வுக்கான அந்த ஆதாரங்களை வந்து தூக்கி மைசூருக்கு கொடுக்குது. அது நடக்குது ஒரு பக்கம். இது போக இதெல்லாம் தாண்டி யாராவது ஆய்வு பண்ணாங்கன்னா அவங்கள புறக்கணிக்குது. அதை தாண்டியும் அவங்க வந்து காசு வாங்காம அரசாங்கத்திலேருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம கை காசு போட்டு புத்தகம் போட்டு ஆய்வு பண்ணி பொதுமக்களுக்கு போய் வரலாறை கொண்டு போய் சேர்க்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது ஐடி இவங்க வச்சு அவமானப்படுத்துது. ஏதாவது ஸ்டேட்ல நடக்குமா? நீங்க வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழுக்காகவோ அல்லது தமிழக வரலாற்றுக்காகவோ யாராவது ஒருத்தவங்க ஆய்வு பண்றாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாளே குறைஞ்சிரும். அவ்வளவு மன அழுத்தம், அவ்வளவு அவமானங்களை வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆய்வாளர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பொருளாதார ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும். இப்போ வந்து ஒரிசா பாலவர்கள் இறந்தப்போ நான் அங்கே போயிருந்தேன். அவர் வீடு இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா நீர்நிலை மாதிரி இருக்குது. தண்ணி நடக்கிறதுக்கு பாதை கிடையாது. கல்லை வந்து பக்கத்தில் இந்த வீட்டோடைய அந்த இடிமானங்கள்லாம் போட்டு அப்படியே நாங்கள் கால் குத்த நடந்து போனோம். ஏன்னா அந்த துக்க வீட்டுக்கு வந்துட்டு செருப்பு போட்டு கூட நடந்து போக முடியாது. அதில் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். அவர்கிட்ட அப்பாவுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னா, அவர் வந்து அவரை புதைக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனால் நிலம் வாங்கிறதுக்கு ஆசை இல்லைன்றாங்க.
அவர் வந்து அவருடைய ஆய்வுக்காக குறைஞ்சது 20-30 லட்ச ரூபா செலவு பண்ணிருப்பாரு. அதை வச்சுட்டு அவருக்கு ஒரு சமாதி கட்டிக்க அவருக்கு தெரியாது. அப்போ யாரெல்லாம் வந்து தமிழுக்காக கை காசு போட்டு செலவு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டு இவங்களுக்கு தேவையான ஏதாவது 4 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து 4 விழா எடுக்கிறது. இப்போ வந்து இங்கே இப்போ அமெரிக்க தமிழ்ச்சங்கம் ஃபெட்னா மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் கூட அங்கே அழைக்கப்படுறதில்ல. கூப்பிடப்படுறவங்க எல்லாம் திராவிடர்கள் தான். அவங்க நேராக போயிட்டு கட்டபொம்மன் பெருமை நம்மளாம் தெலுங்கர்கள் என்று பெருமிதம் கொள்வங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. பேர் தமிழ்ச்சங்கம்னு பேர். ஃபெட்னால அங்கே போல பேசியிருக்காங்க. ஃபெட்னால பேசுகிறாங்க. பேர் தமிழ்ச்சங்கம். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னதான் இங்கே பண்ணுறாங்கன்னா இவர்கள் வந்து தமிழர்கள் வந்து தங்களுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கிக்க கூடாது, தமிழர்கள் வந்து தங்களுடைய வரலாறை பேசிடக்கூடாதுன்றதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க. யாரையாவது வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே அந்த கட்டத்தில் நிறுத்துறதுக்கு எவ்வளவு கேவலமான வேலைகளை செய்ய வேண்டுமோ அவ்வளவு கேவலமான வேலைகளை வெளிப்படையாக இறங்கி செய்கிறாங்க. டாக்குமெண்டடாக சொல்கிறேன். அப்படிலாம் செஞ்சுட்டு இவங்க நினச்சதெல்லாம் வரலாறு ஆக்கிக்க வேண்டியது. வெளிப்படையாக இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சோழர்கள் வந்து தேவதாசி முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பேசினாங்க. நானே மறுத்திருக்கிறேன். அதுக்கு தொடர்பான ஆதாரங்கள் போடுறீங்க. அது மாதிரி நூற்றுக்கணக்கான பொய்யான குற்றச்சாட்டுகள் தமிழக வரலாற்றின் மீது திராவிடர்களால் வைக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டு. ஆனால் அதில் ஒரு குற்றச்சாட்டு கூட ஆதாரம் கிடையாது. 2008 ஆண்டுல தமிழ்நாட்டில் புத்தாண்டை வந்து தூக்கி சித்திரையிலேருந்து தைக்கு மாத்துறாரு கருணாநிதி. நடந்ததா? அதுக்கு பின்னாடி 2011 ஆண்டுல மூவர் முதலிகள் முற்றம்ங்கிற ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒரு விளம்பரமே போடுறாங்க. இங்க பாருங்க, நாங்க வந்து ஆய்வு கட்டுரை கேட்கிறோம், எந்த அடிப்படையில நீங்க வந்து புத்தாண்டை வந்து சித்திரையிலேருந்து தைக்கு மாத்துறீங்கன்னு எங்களுக்கு ஆய்வு கட்டுரையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு விளம்பரமா பொது வெளியில வெளியிட்டுட்டு ஒரு 33 பேருக்கு வந்து தனியா போஸ்ட் அனுப்புறாங்க. ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புறாங்க. கி வீரமணி, மு கருணாநிதி, ஜெகத்ரட்சகன், அவ்வை நடராஜன், தி ராஜகோபாலன் சொல்லிட்டு ஒரு முழுசா 33 பேருக்கு வந்து லிஸ்ட் அனுப்புறாங்க. நீங்க வந்து எந்த அடிப்படையில வந்து நீங்க புத்தாண்டை மாத்தீங்கன்னு கேட்கிறப்போ 33 பேர்ல யாரும் ஒரு கட்டுரை கூட கொடுக்க முடியல. அதுக்கு பின்னாடி 2012 ஆண்டுல ஜெயலலிதா சொல்றாங்க, இவர் வந்து சட்டமன்ற உரை அந்த ஆளுநர் உரையில தான் அறிவிச்சார். அவர் என்ன சொன்னார்னா 1921 ஆண்டு அறிஞர்கள்லாம் கேட்டுக்கிறதுக்கு இணங்க நாங்க வந்து புத்தாண்டை மாத்திரம்னாங்க. 1921 ஆண்டுல அப்படி ஒரு கூட்டம் நடந்ததுக்கு ஆதாரமே கிடையாது. நிறைய பேர் திருவிக்கா இருந்தாங்க, கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஜெயலலிதா வந்து சொன்னாங்க. இப்போ சொல்றாங்கல்ல இந்த கதை ஒவ்வொரு சித்திரையிலையும் வந்து இந்த கதையை தூக்கிட்டு வந்துறாங்க. 1921 ஆண்டில் அறிஞர்கள்லாம் கூடி பேசினாங்க, மீட்டிங் போட்டாங்க. அதெல்லாம் தை 1ன்னு சொன்னாங்க. எந்த மாசம் எத்தனாம் தேதி மீட்டிங் போட்டாங்க? இவ்வளவுதான் கேள்வி. பெரிய கேள்வி எல்லாம் கேட்கல. எந்த மாசம் எத்தனாம் தேதி மீட்டிங் போட்டாங்க? அங்க வந்து அறிஞர்களோட பட்டியல் சொல்றாங்கல்ல, அந்த அவ்வளவு அறிஞர்களும் பல்வேறு இடங்கள்ல பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க அவங்களுடைய பேச்சிலேயோ எழுத்துலையோ தை 1 தமிழ் புத்தாண்டு நீங்க குறிப்பிட்டிருக்காங்களா? இல்ல திருவள்ளுவர் வந்து தையில பிறந்தாருன்னு இந்த அறிஞர்கள் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நிரூபிக்க முடியுமா? பாரதிதாசனோட வரிகளை போடுவாங்கல்ல, நித்திரையில் இருக்கும் தமிழா. ரொம்ப எளிமை. அந்த கவிதை எந்த தொகுப்புல வந்தது அல்லது எந்த வார இதழ் மாத இதழில் வந்ததுன்னு இவங்க சொன்னாங்கன்னு நாங்க தெரிஞ்சுப்போம். இவ்வளவுதான் கேள்வி. பாரதிதாசன் எழுதுனது இல்லையா? இல்ல, எழுதல. என்னடா சொல்றீங்க? மறைமலடிகள் சொல்லல, பாரதிதாசன் எழுதல, எந்த ஆதாரமும் இல்லாமல் இவ்வளவு கதை 1970க்கு பின்னாடி எழுதுறாங்க உட்காந்துட்டு ஒரு புத்தாண்டை மாத்தணும்ட்டு. புரியுதா உங்களுக்கு? குழப்பத்தை இன்னைக்குமே குழப்பமா இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் சித்திரை புத்தாண்டுல என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இல்ல தை தான் புத்தாண்டுன்றாங்க. அப்ப உங்க ஆட்சி தானே மாத்திக்க வேண்டியது தானே. 2012 ஆண்டுல ஜெயலலிதா வந்து ஆதாரமற்ற முறையில ஆண்டு மாற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இதை வந்து மாத்தினாங்க சித்திரைக்கு. உங்களால திருப்பி மாத்த முடியல, ஆதாரம் இல்லைல்ல உங்ககிட்ட. இன்னும் சொல்றேன், இங்க கூடுன அறிஞர்கள் பட்டியல்னு கொடுப்பாங்கல்ல, மறைமலடிகள் அவர் இவர்னு கொடுப்பாங்க ஒரு பட்டியல். அவ்வளவு அறிஞர்களும் ஒன்னா கூடி வைகாசி மாசத்துல திருவள்ளுவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுனாங்கிறதுக்கு என்னால 100 ஆதாரங்கள் கொடுக்க முடியும். அவங்க வைகாசியில கொண்டாடின திருவள்ளுவர் திருநாளை தைக்கு திராவிடம் வந்து மாற்றியது, அவ்வளவு அறிஞர்களையும் அவமதித்து மாற்றியதுங்கிறதான் வரலாறே தவிர அவங்க வந்து தைக்கு வந்து மாத்துங்கன்னு கேட்டதான் எங்கேயும் வரலாறு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்படியாக எவ்வளவு முடியுமோ சோழர்களை அவமானப்படுத்த வேண்டியது, பல்லவர்களை அவமானப்படுத்த வேண்டியது, கற்காலம்னு சொன்னா அதெல்லாம் கற்காலம்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க வேண்டியது, இரும்பு காலம்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க வேண்டியது, தமிழ் மொழியோட பழமை பேசினா நம்மள வந்து மொழிவெறியன்னு சொல்ல வேண்டியது, எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ. சொந்த இது நிலம்தானா இதுன்னு நமக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு நம்மளை வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு இவங்க ஆளாக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? தொடர்ச்சியாக இவங்க வாயில வந்ததெல்லாம் வரலாறு. அவங்களுக்கு போற போக்குல ஒரு அமைச்சர் சொல்றாரு, ராஜராஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான நம்பரு. ராஜராஜனுடைய முன்னோர் தான் வந்துட்டு உவேசாவினுடைய முன்னோருக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விரத தண்ணிக்கு பாக்கு போட்டதுக்காக நிலத்தெல்லாம் கொடுத்தாரு, அதை வந்து அவரே சொல்லியிருக்காருன்றாங்க. எடுத்து பார்த்தா நாயக்கர் காலம்னு எழுதியிருக்காரு. அவர் தஞ்சாவூரை ஆட்சி செஞ்ச நாயக்க அரசரை பத்தி அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனா இவங்க காதல மட்டும் நாயக்கர் வந்து சோழர்னு கேட்கும். புரியுதா உங்களுக்கு? இல்லைங்க அது நாயக்கருங்க, அப்ப நாயக்கர் வந்து அந்த மாதிரி தானம் பண்ணாங்க அப்படின்னு எழுதுங்கன்னா எழுத மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நாயக்கரை பத்தி பேச மாட்டாங்க, விஜயநகரை பத்தி பேச மாட்டாங்க, தெலுங்கை பத்தி பேச மாட்டாங்க. தெலுங்காரங்க வந்து சமஸ்கிருதத்தை தான் வந்து தாய்மொழின்னு சொல்றாங்கல்ல,
பாதி சமஸ்கிருதம் தான் தெலுங்குன்றது அவங்க நம்பிக்கை. இதான் அவங்க நம்பிக்கை. அவங்க அப்படிதான் நம்புறாங்க. அரசியல் ரீதியாக அப்படிதான் பேசுறாங்க. அப்ப சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறவங்க தெலுங்கு எதிர்ங்கன்னா எதிர்க்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ் மக்கள் கிட்ட நாங்க தான் வந்து உங்களுக்கு பகுத்தறிவு கொண்டு வந்தோம், நாங்க தான் விழிப்புணர்வு கொண்டு வந்தோம், நாங்க தான் வரலாறு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஓனையெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஆட்டை காப்பாத்துன்னு சொல்ற மாதிரியானது. எங்களுக்கு என்ன ஒரு கொடுமைன்னா, இவங்க வந்து இப்படி ஒவ்வொரு தடவையும் வதந்தி பரப்புறப்ப நாங்க மறுக்கிறோம்ல. ஒரு தடவையாவது பொதுமக்கள் போயிட்டு ஏன் இப்படி வதந்தி பரப்புறீங்க, என்ன சாட்சி வச்சுட்டு பரப்புறீங்க, ஒரு தடவை இதுக்கு என்ன சான்று இருக்கு கேட்கலாம்ல. நாங்க தான் கேட்கணுமா? உங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாதா? உங்க பண்பாடு கிடையாதா? உங்க நாகரிகம் கிடையாதா? ஒவ்வொரு முறையும் நாங்க கேட்க வேண்டியதா இருக்கு. சோழர் வரலாறை பத்தி சொல்றாங்க, நாங்க கேட்கிறோம். பல்லவர் வரலாறை பத்தி, அப்புறம் இரும்பை பத்தி பேசுறாங்க. அப்புறம் கடைசியில் எங்க மேலேயும் சேர்த்து அவதூறு பரப்புறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவதூறு மட்டும் தானே. எல்லாத்த பத்தியும் அவதூறு பரப்புனா இவங்க வருவாங்க, அப்ப இவங்க மேலே அவதூறு பரப்புங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப எவ்வளவு அவதூறுன்றீங்க. நம்ம வந்து இந்த இடத்துலயே பேசியிருந்தோம், 16 பத்தி பேசியிருந்தோம். பேசினதுக்கு அப்புறமா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு அவதூறு ஒரு பிரபல யூடியூபர் வந்து போட்டார். 37 ஆதாரங்களோட அதுக்கு நான் பதில் போட்டேன். அவர் வச்சிருந்த ஒரே ஆதாரம் சீவக சிந்தாமணின்ற இலக்கியம். சீவக சிந்தாமணியில பாட்டு இருக்கு பாருங்கன்னு போட்டுட்டு மொத்த கதையும் சொல்லியிருக்காரு. திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒவ்வொரு நபரும் இப்படி கதை சொல்றாங்க. ஒரு ஆதாரமும் இல்ல கதை சொல்றாங்க. அவ்வளவு கதைக்கும் ஒரே நோக்கம் தமிழர்களை இழிவுபடுத்தணும், அவ்வளவுதான். மன்னர் மன்னனா இருக்கட்டும், இல்ல ராஜராஜ சோழனா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு தமிழனை வந்து எல்லாரும் வந்து ஒரு முன்னோடின்னு நினைக்கிறாங்கன்னா அவளை இழிவுபடுத்தணும். இழிவுபடுத்திட்டு அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ஒரு தமிழர் அல்லாதவரை உட்கார வச்சு இவர் தான் முக்கியமான நபரு, இவர் எல்லாரும் மதிங்க, இவர் எல்லாரும் மதிங்க, இவர் தான் வந்து முதல்ல நமக்காக போராடினாரு, எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க. புரியுதா உங்களுக்கு? இது வந்து பச்சை துரோகம். பச்சை துரோகம். இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான செயல். இந்த தலைமுறைக்கு இது புரியுதோ இல்லையோ, ஆனா அடுத்த தலைமுறையில இல்ல மான அறிவு இருக்கிற எவனாவது ஒருத்தனுக்கு இது புரியும்ல. அவன் வாழ்நாள் முழுக்க இந்த வழியை உணர்வான் இல்லைங்களா? இது வந்து இது கூட புரியாம ஒரு இனத்துக்கு நடுவில் நம்ம இருக்கிறோமேன்றது தான் நமக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது. புரியுது இல்லைங்களா? அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தினுடைய வரலாற்றை பேசுவதே குற்றமாக பார்க்கப்படுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாசிசம். நீங்க சொல்லும்போது அதை கேட்கறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு. ஏன்னா இங்க நம்மளுடைய சொந்த வரலாறை பேசும்போதே சொந்தமா இருக்கிறவங்களே எதிர்க்கிறாங்களே அதை திரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கும் நீங்க நிறைய இடத்துல நீங்க விளக்கம் கொடுத்திருந்தாலுமே இன்னைக்கும் கூட திராவிடம்னு பேசினாலும் சரி, நாங்க தமிழுக்காக தான் பேசுறோம், தமிழர்களுக்காக தான் பேசுறோம், அதற்குள் தான் தமிழும் இருக்கு அப்படின்னு சொல்லி தானே அவங்க அதை வலியுறுத்தி பேசுறாங்க. சொல்லி ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான். நம்மளாம் தமிழர் திருநாள் கொண்டாடுற அன்னைக்கு எங்கேயாவது மாநிலம் பிரிக்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதி நமக்கு வேணுன்றப்போ பரவாயில்ல நம்ம வந்து சென்னையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு திராவிடம் எதுக்கு நமக்கு தேவை? நம்ம கல்வெட்டுகள்லாம் அழிக்கப்படுறப்போ திராவிட கல்வெட்டுன்னு போட்டதுனால அழிச்சிட்டாங்க, பரவாயில்ல கல்வெட்டு தானே போனா போட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு திராவிடம் தேவை? கேரளாவில் வந்து குப்பை கொட்டுறாங்க, மலையை உடச்சிட்டு போறாங்களேன்னு கேட்குறப்போ பரவாயில்ல அதுவும் திராவிட நாடு தானேன்னு சொல்றதுக்கு எதுக்கு நமக்கு திராவிடம் தேவை? கர்நாடகாவில் இருக்கிறவன் வந்து தண்ணி கொடுக்க முடியாதுன்னு போராடுறான். ஹெல்சிங் விதிப்படி பாத்தீங்கன்னா சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். சொல்றப்போ அவன் எதிர்த்து கேள்வி கேட்கலாம். கர்நாடகாவில் இருக்கிறவன் திராவிடம், நான் அப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்றதுக்கு எதுக்கு திராவிடம் தேவை? தமிழர்களை திருடுவதற்கு தான் திராவிடம்னு பேர், வேற ஒண்ணுமே கிடையாது. திராவிடம்ன்றது என்ன பண்ணிருக்கு தமிழ்நாட்டுக்கு? தமிழக வரலாறை எவ்வளவு சதைக்க முடியுமோ சதிச்சு, தமிழக வரலாறை எவ்வளவு வந்து கேவலமாக்க முடியுமோ கேவலமாக்கி, தமிழர்களை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்தி, என்னென்ன தீமைகளை இந்த மண்ணுக்கு இழைக்க முடியுமோ. என்னுடைய அந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டிருப்பேன், தமிழகத்தினுடைய இந்த ஒட்டுமொத்த வரலாறு 5000 ஆண்டு கால வரலாறுல மிக அதிகமான வரலாற்று சான்றுகள் அளிக்கப்பட்ட காலகட்டமாக இந்த 50 ஆண்டுகால திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி காலம் தான் நினைவு கூறப்படும். எழுதி வச்சுக்கோங்க, புரியுது இல்லைங்களா? இல்லை ஆயிரக்கணக்கான கல்வெட்டு படிகள் அழிந்திருக்கின்றன. இன்னைக்கு உடச்சிக்கிட்டு இருக்கிற மலையில இருக்கட்டும், இவங்க தோண்டிட்டு இருக்க மண்ணுல இருக்கட்டும், எவ்வளவு சாட்சி பறி போகுதுன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு அழிப்பு நடந்துகிட்டு இருக்குது. இங்க ஒரு அரசாங்கத்தினுடைய ஊழியர் கையில வந்து எடுத்த 2 ஓலைச்சுவடி பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. நம்ம வந்து ஏறத்தாழ 1000 ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்த வரலாறு. ஏன்னா நீங்க வரலாறு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வந்து தேடுறதுக்கும் நாங்க படுற பாடு அவ்வளவு பாடு. எங்களுக்கு 10 பைசா அந்த அரசாங்கம் கொடுக்கறது இல்லை. அவ்வளவு பேர் போராடி நாங்க வந்து வரலாற்று சான்றை தேடிட்டு இருக்கோம். கையில கிடைக்குது ஒரு முழு ஓலைச்சுவடி 2 கட்டு. அது காணும்னு சொல்றதுக்கு எதுக்கு திராவிடம் தேவை? புரியுதா உங்களுக்கு? இது வந்து திராவிடம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள செய்யப்பட்ட ஏற்பாடு, அவ்வளவுதான். 1938 தமிழ்நாட்டு தமிழருக்கே அப்படின்னு சொன்ன பெரியார் வந்து பின்னாடி வந்து தெலுங்கர்களும் கன்னடர்களும் கேட்குறாங்க, அப்ப நம்மலாம் எங்க போறதுன்ட்டு உடனே திராவிடர் நாடு திராவிடருக்குன்னு மாத்திக்கிட்டாரு அவர். திராவிடம்னா என்னன்னு அப்பெல்லாம் அவருக்கு தெரியாது. கண்ணதாசன் எழுதுறாரு, திராவிடம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. தமிழ்னு சொன்னா தமிழர்களுக்கு மட்டும் போயிடுமேன்றதுக்காக திராவிடம்னு சொன்னாரு பெரியார்னு கண்ணதாசன் எழுதுறாரு. அந்த காலகட்டத்தில் தொடங்கி தமிழர்களை வஞ்சிப்பதற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு ஐடியாலஜி தான் திராவிடம், அவ்வளவுதான். நான் அதை வந்து சில ஆண்டுகள் முன்னாடி பேசினப்ப நிறைய பேருக்கு புரியல. இப்போ ஓரளவுக்கு பொதுமக்களுக்கு புரியுது திராவிடம்னா என்னன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் ஒரு 50-60 பேர் சொல்லியிருப்பாங்க திராவிடத்துக்கு, இல்லையா? பஸ் தான் திராவிடம், திட்டம் தான் திராவிடம், கல்யாணம் தான் திராவிடம், இல்லையா? நிறைய சமூக நீதி எல்லாம் சொல்லிக்கிட்டோம். ஒதுக்கீடு நம்ம சமூக நீதினா வேங்கை வயல்ல மக்கள் எதுக்காகவோ வந்து தேர்தலை புறக்கணிக்கிறாங்களாமே, அது என்ன நீதி? அது என்ன நீதி? பண்றதெல்லாம் மகா மட்டமான காரியங்கள்.
ஆனா பேர் மட்டும் பாத்தீங்கன்னா சமூக நீதி. தமிழர்களுக்கு மத்தியில சாதி இருக்கு, உங்கள்கிட்ட சாதிய வேற்றுமை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப சாதியற்ற தமிழர்களை திராவிடர்களா நாங்க அடையாளப்படுத்தணும், அதுல என்ன தவறு இருக்கு? பார்ப்பனர் அல்லாதோரை நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்றோம், நீங்க பார்ப்பனர்களை சேர்த்துக்கிறீங்க. இப்ப நீங்க ரொம்ப எளிமையான 2 கேள்விதான். ஆந்திராவுல தெலுங்கர்கள்னு சொல்றாங்கல்ல, தெலுங்கர்னா பாப்பனம் சேர்த்தியா சேர்த்து இல்லையா? தெலுங்கு பார்ப்பனர்கள் சேர்த்துதான். மலையாளிகள் சொல்றோம்ல, அதுல இருந்து மலையாளிகள்னா அதுல பார்ப்பனர்கள் சேர்த்தியா சேர்த்து இல்லையா? சேர்த்துதான். கர்நாடகாவில் சேர்த்துதான் இல்லைங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பார்ப்பனர் தமிழர்னு 2 வேறுபாடு வருது? ஏன்னா இந்த மற்ற 3 மொழியும் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் பிறந்தது. அவங்கெல்லாம் சமஸ்கிருதத்தையும் அவங்களுடைய மூல மொழியாக தான் பார்ப்பார்கள். ஆனால் தமிழ் வந்து சமஸ்கிருதத்துக்கு பிறக்கல. அதனால சமஸ்கிருதத்தையும் பிராமணர்களையும் வெளியாளு வேற மொழின்னு பார்க்கக்கூடிய ஒரே மண் வந்து தமிழ்நாடு தான். இவனுங்க அங்கேருந்து வந்துட்டு நமக்கு சமூக நீதி பாடம் எடுக்கிறானுங்களா, நம்ம நம்பணுமா? புரியுதா உங்களுக்கு முரண்பாடு? அப்போ இவங்க வந்து இந்த மண்ணுக்கு எந்த நல்லதும் பண்ணது கிடையாது. திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வேறுபாடு இருக்குது, தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா உரிமைகள் இல்லைன்றீங்களா? எந்த காலகட்டத்திலேருந்து இருக்குது? அவ்வளவுதான் கேள்வி. இவ்வளவுதான் கேள்வி. இருக்குன்றாங்கல்ல, எந்த காலகட்டத்தில இருந்து இருக்குங்க? சோழர்கள் காலகட்டத்திலேருந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப எளிமையா தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்கள கொலை பண்றாங்கல்ல, சாதி ஆணவ கொலைகள் பண்றாங்க. ஆணவ கொலை எந்த காலத்துல இருந்து இருக்கு? சோழர் காலத்துல ஆணவ கொலை இருந்ததுன்றதுக்கு ஏதாவது ஒரு சான்று காட்ட சொல்லுங்களா? சோழர் காலத்துல வந்து 2 பேர் வந்து மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால அவங்க வந்து வெட்டினாங்க, குத்துனாங்க, இல்லை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நூல் சொன்னிச்சு, ஏதாவது ஒரு சான்று காட்ட சொல்லுங்க. சங்க காலத்துல காட்ட சொல்லுங்க, சோழர் காலத்துல காட்ட சொல்லுங்களேன். அப்படிலாம் இல்லை. குறிஞ்சி நிலத்தவன் முருகனே வந்து வள்ளியை திருமணம் பண்ணிட்டாருலாம் இருக்குல்ல. அப்போ முதல்ல ஒரு சாதி இன்னொரு சாதியை திருமணம் பண்ணிக்கணும், வர்ணத்தை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும், இந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் இந்த வர்ணத்துக்குள்ள திருமணம் பண்ணிக்கணும், குடும்பம் வரைக்கும் ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்ணிக்கணும்ன்ற முறை தமிழ்நாட்டில் எப்போ வந்ததுன்னா 15ஆவது நூற்றாண்டுக்கு பின்னாடி வருது. ரொம்ப எளிமையாக சொன்னா விஜயநகர் காலகட்டத்தில் அப்போதான் வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்ன தெரியுமா? இவ்வளோ பெருசாக பேசிக்கிறாங்கல்ல, சமூக நீதி, அரசு, சாதி ஒழிப்பு, அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோன்ட்டு. மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஆய்வு பண்றாங்க, வர்ணங்களுக்கு நடுவில் திருமணம் நடந்திருக்கு. அப்போ சாதி மறுப்பு திருமணம்னா ஒரே ஜாதி வந்து அதற்கு இணையான வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிசி வந்து இன்னொரு பிசி கேஸ்ட்லேயே கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து நம்ம மறுப்புன்னு பெருசாக சொல்ல முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து எஸ்சியில் இருக்கிறாங்க, பிசியில் இருக்காங்கன்றப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் திருமணம் நடந்தா அதுதான் வந்து சாதி மறுப்பு திருமணம்னு கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு ஆய்வு பண்றப்போ, இவங்க வந்து முன்னேறாத மாநிலங்கள், உருப்படாதவங்க, இப்போ இந்த பீடாவாயன்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களில் கூட சில மாநிலங்களில் 26% திருமணம் வந்து மாற்று வர்ணத்துக்கு நடுவில் நடக்குது. 4ல் 1 திருமணம். சமூக நீதி பெரியார் மண் தமிழ்நாடு இருக்குல்ல, இங்க எத்தனை சதவீதம் திருமணம் வந்து மாற்று வர்ணத்துக்கு நடுவில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? 50ஆவது இருக்கணும்ல, இவ்வளவு நாளா இருக்கிறோம்ல. 3%. 3%. அப்போ இந்த வர்ணாசிரமம் தான் தமிழ்நாட்டோட பிரச்சனை. உண்மையான பிரச்சனை என்ன? வர்ணாசிரமம். இதான் பிரச்சனை, அதை தான் ஒழிக்கணும். ஆனா அந்த பிரச்சனை பேர் வர்ணாசிரமம்னே திராவிட கட்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா வர்ணாசிரமம் 15ஆவது நூற்றாண்டுல வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். வர்ணாசிரமம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜாதிக்காரன் வேற ஜாதியில தான் பொண்ணு எடுத்தான், பொண்ணு கட்டினவனா நம்ம ஏத்துக்கிட்டோம், நீ இந்த வர்ணம் நான் அந்த வர்ணம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கல. ஆனா என்ன சொல்லுவோம், அந்த ஜாதியை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? ஏன்னா ஜாதிய முறை இருக்குல்ல, அது வந்து நமக்கு சங்க காலத்துல இருந்து இருக்கு. சங்க காலத்துல இது குடின்னு பேரு, சோழர் காலத்துல இது ஜாதின்னு பேரு. அப்ப அதை சொன்னாதான் சோழர்களையும் சங்க காலத்துல இருந்த தமிழரசர்களையும் குறை சொல்ல முடியும். இந்த பிரச்சனைக்கு பேர் வர்ணாசிரமம். வர்ணாசிரமம் தான் மாற்று வர்ணத்துல திருமணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுது. மாற்று வர்ணத்துல திருமணம் பண்ணாதான் அந்த கொலையெல்லாம் நடக்குதுன்னு வெளில சொன்னா விஜயநகர் பக்கத்துக்கு போயிடும்ல. அப்போ ஒவ்வொரு முறை தமிழக வரலாற்றை பத்தி பேசுறப்பையும் விஜயநகர் பக்கம் பார்வை திரும்பிடக்கூடாதுங்கிற முழு கவனத்தோடு தமிழக வரலாறு கட்டமைக்கப்படுது. இதான் இங்க இருக்கிற சிக்கல். உண்மையான பிரச்சனையை பேசணும்ல. திருவள்ளுவர் சொல்லுவார்ல, நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவார். ஒரு பிரச்சனை வருதுன்னா அதனுடைய காரணம் என்னங்கிறத கண்டறிஞ்சா மட்டும்தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் வர்ணாசிரமம். வர்ணாசிரமம் ஒழிக்கப்பட வேண்டும். சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கணும். ஐயா நெல்லைக்கண்ணன் சொல்லுவாரு, கலப்பு திருமணம்னு அதை சொல்லக்கூடாது. கலப்பு திருமணம்னா மனுஷருக்கும் மாட்டுக்கு நடந்தாதான் கலப்பு திருமணம். மனிதர்களும் செய்து கொள்வது திருமணம் அல்லது சீர்திருத்த திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீர்திருத்த திருமணங்கள் தமிழகத்தில் நடக்கணும்னா நானும் விரும்புறேன், எல்லாரும் விரும்புறாங்க கண்டிப்பா. ஆனா சாதியை ஒழிச்சாதான் அது நடக்கும்னு சொல்றதே வந்து ஒரு கேனத்தனமான ஒரு வாதம். இல்ல அது அப்படி பண்ண நாளைக்கு சாதிங்கிறது தெரியாது இல்ல, சமூகத்துல சாதியை மறந்துடுவாங்கல்ல மக்கள். ஏதாவது என்னன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஜாதியை ஒழிச்சாதான் அவங்க பிழைக்க முடியும் இல்லைங்களா? இதே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி வந்து நாயக்கர்களுக்கு வந்து கூடுமான அளவுல சீட்டு கொடுக்கலன்றப்போ பெரியார் வந்து நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. கடையும் படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லுவாருன்னா,
நாயக்கர்கள்லாம் வந்து சரியான பிரதிநிதித்துவம் இல்லை, உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை காட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஊர்வலம் போகணும், நீங்களாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு எழுதியிருப்பாரு. புரியுதா? நீங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஜாதியெல்லாம் ஒற்றுமையாக இருக்குதோ ஊர்வலம் போதோ அவங்கெல்லாம் மேலே வந்திருக்காங்க. இதில் மிக முக்கியமான ஜாதினா நம்ம ரெட்டியை சொல்லலாம். இப்போ ராஜுக்கள்லாம் வந்து நிறையா விழா நடத்துகிறாங்க. இப்போ கம்பளத்தார் அவங்க வந்து விழா நடத்துகிறப்ப 6 அமைச்சர்கள் போயிட்டு வந்தாங்க, முதலமைச்சர் வந்து வாழ்த்து அனுப்புனார், எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது ஜாதிய ஊர்வலம் போகிறவங்க தான் வலிமையாக இருக்க முடியும். இதானே நல்லா வரும். அப்போ என்ன சொல்லணும்னா, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க வந்து இப்போ உலகம் முழுக்க ஜாதி இருக்குது. இப்போ அம்பேத்கருங்கிறது ஜாதி பேர் தான். அதே மாதிரி வந்து நீங்கள் மார்க்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து ஒரு குடிப்பேர் தான். எல்லா இடத்துலையும் ஜாதி பேர் குடிப்பேரை போட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நம்ம மட்டும்தான் முட்டாள் மாதிரி இவனுங்க. அம்பேத்கருங்கிறது ஜாதி பேர் தான். அதே மாதிரி வந்து நீங்கள் மார்க்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து ஒரு குடிப்பேர் தான். எல்லா இடத்துலையும் ஜாதி பேர் குடிப்பேரை போட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நம்ம மட்டும்தான் முட்டாள் மாதிரி இவனுங்க சொல்றது கேட்டு அந்த பேரை போட மாட்டோம். ஏன்னா நமக்கு என்னன்னா இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணும்ன்றது எண்ணம். ஆனா முன்னோர்களே போடலையே. என்ன எத்தனை தலைமுறையா போடல? எத்தனை தலைமுறை தாத்தம் பட்டம் போட்டுருக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரும் போடலையே. கம்பர் போட்டாரா, வள்ளுவர் போட்டாரா? இங்க வந்து ஜாதி பேர் எப்போ வரும்னா, யாராவது ஒரு இடத்துல அவங்கள வேற்றுமைப்படுத்தி காட்டணும்னா, உதாரணத்துக்கு வந்து திருநீலகண்டர்னு 2 நாயன்மார்கள் இருப்பாங்க. அப்போ வந்து திருநீலகண்ட குயவனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு போடுவாங்களே தவிர பொதுவா நம்ம வந்து ஜாதி பேரை போட மாட்டோம். ஆமா, அது அறிவார்ந்த சமூகத்தின் அடையாளம் தான். இல்ல என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம ஜாதியை கடந்து வாழ்ந்திருக்கிறோமே தவிர ஜாதிய பேரை வந்து ஒரு அடையாளமா வச்சுட்டு வேற்றுமையா பார்த்துட்டு நம்ம பண்ணல. அதை வச்சு ஒரு வர்ணாசிரமத்தை பின்பற்றல நம்ம. புரியுதா உங்களுக்கு? நீ வந்து ஒரு வேலை பார்க்குற, உனக்கு உன் ஜாதிக்கு இந்த பேர், நான் ஒரு வேலை பார்க்குறேன், என் ஜாதிக்கு இந்த பேர், நம்ம 2 பேரும் சமமானவர்கள், நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம். இப்படிதான் நம்ம இருந்திருக்கோமே தவிர இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா, நான் மேல நீ கீழேங்கிற வர்ணாசிரமம். அப்ப எதை ஒழிக்கணும் அப்படின்னா, இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பேரை போடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதுல என்ன வருதுன்னா வந்துட்டு கன்னடர்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க, நல்ல சுத்தமான தமிழ்ல பேர் போட்டுப்பாங்க. பேர் போட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு சோழர்களை பத்தி தெரியுமா, சேரர்களை பத்தி தெரியுமா, பல்லவர்களை பத்தி தெரியுமா, அவங்க இதை பண்ணாங்க இது பண்ணாங்க, நமக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நம்ம வரலாறை திணிச்சு நம்மளை முட்டாளாக்குவாங்க. இது காரணம் என்னன்னா, நம்மளால அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இல்ல, நீங்க சாதி வேற்றுமையை எதிர்க்கிறீங்க, சாதி எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றீங்க, சாதி மறுப்பு திருமணம் பண்ணணும்னு சொல்றீங்க, ஆனா சாதியை ஒழிப்பது என்பது முடியாது அப்படிங்கிறீங்க. அதான் நிதர்சனம். 50 வருஷமா ஒழிச்சாங்களா? முடியாதுன்னு தான் சொல்லணும். நம்ம இல்ல தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறாங்க. திமுக இருக்காங்கல்ல, எதை பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க? என் பொது தொகுதியில வந்து தாழ்த்தப்பட்ட வேட்பாளர் வந்து தவறுதலா கூட நிப்பாட்டல. ஜாதி பாக்குறாங்கல்ல, பாக்குறாங்களா இல்லையா? பாக்குறாங்கன்னா அது ஒரு சமூகத்தின் பிரதிநிதித்துவம்னு சொல்றாங்க. அதை ஒழிக்க முடியாதுங்க. நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உலகத்துல வேற எங்கேயுமே நடக்காத அற்புதம் நடந்துச்சுன்னா மட்டும்தான் அது நடக்கும். இன்னொன்னு, இப்போ ஜாதி ஒழிப்போங்கிற அந்த முழக்கம் உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யறதுங்கிறதுக்காக வந்ததான்னா கிடையாது. பிரச்சனை வர்ணாசிரமம் பிரச்சனைன்னு வெளில சொன்னா விஜயநகர் காலத்துல வந்ததுன்றது வெளில வந்துடும். அப்போ அது எப்படி நம்ம மறைக்கிறதுனா, ஜாதி தான் பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஜாதி தான் பிரச்சனை, ஜாதி ஒழிப்போம்னா வாங்க எல்லாரும் ஒழிக்கலாம். ரெட்டியாருங்கெல்லாம் முதல்ல ஜாதி பேரை விடுங்க, மேனன்லாம் விடுங்க, மொல்லட்டி எல்லாம் விடுங்க, பேர் போட்டுக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் விட்டுட்டு வாங்க, நம்மளும் விடுவோம். இல்ல இங்க இருக்கிற ஒரு ஆள் நம்ம ஆக்சுவலி விட்டுட்டோமே. ஏற்கனவே நம்மகிட்ட சாதி பேரே இல்லையே, ஜாதி பேரே கிடையாது. மன்னன் இருக்கு, அருள் இருக்கு, ஆமா அப்படிதானே இருக்கு எல்லாரும் பேர் பின்னாடியும். ஆனா ஜாதி இருக்கே. கல்யாணம் பாக்குறப்ப நம்ம வந்து பொண்ணு எதை அடிப்படையா வச்சு பாக்குறோம், வேட்பாளர் நிறுத்துறப்ப ஏதோ வேட்பாளரை வச்சு நிறுத்துறோம். இதுதான் நடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதி பேர் வெளிப்படையா இருக்கிறத அழிச்சிட்டு ஜாதி வாழ்விப்பதற்கான அனைத்து வேலைகளையும் திராவிடம் பண்ணும். அதன் மூலமாக ஜாதி கூட சேர்ந்து வர்ணாசிரமத்தையும் வாழ வைப்பார்கள். நம்ம வந்து குறைஞ்சபட்சம் இந்த அடிப்படை புரிதலோட, வர்ணாசிரமம் தான் சமூகத்தோட பிரச்சனை, வர்ணாசிரமத்தை ஒழிச்சா மட்டும்தான் சமூகம் முன்னேறுன்னு சொல்லிட்டு அந்த வர்ணாசிரமத்தை ஒழிச்சோம்னா நமக்கு சமூகத்துக்கு என்ன நன்மையோ அது நடக்கும். இவங்க மிஸ்கைட் பண்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஒரு கை இருக்கு, கையில் எனக்கு வலி வருதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல டாக்டர் என்ன கேட்கணும்னா, எப்பயிலேருந்து கை வலி வந்தது, நீங்கள் கீழே விழுந்தீங்களா, எந்திரிச்சிங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்னைக்கு வந்து கை வலி வந்ததுன்னு கேட்குறவன் நல்ல டாக்டர். அதுக்கு பதிலாக இந்த கை வலி காரணம் கை தான், ஜாதி பிரச்சனை காரணம் ஜாதி தான், அதை ஒழிப்போம் அப்படின்னா அதை ஒழிக்க முடியுமா முடியாதான்னு யோசிக்கணும்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சமூகத்துக்கு உண்மையாகவே நல்லது செய்யணும், உண்மையாகவே இந்த சமூகத்தில் வந்து ஒரு சமநிலையை கொண்டு வரணும் அப்படின்னா எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையோட பேரையாவது முதல்ல வெளில சொல்லணும். அதுக்கு மாறாக தமிழர்களை வந்து ஏதாவது ஒரு பெரிய இலக்கு பின்னாடி துரத்தி விட்டுற வேண்டியது, அது பின்னாடியே போன்னு சொல்லிட்டு அதன் மூலமாக இப்போ எல்லாரும் ஜாதி பேரை போடலை. அதன் மூலமா யாரு பலன் அடைஞ்சா? திராவிடர்கள் தானே பலன் அடைஞ்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப ஜாதி பேர் போட மாட்டேன்ற அவங்க பலன் அடைகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த முறை தவறுன்னு சொல்ல முடியுமான்னு தான் கேட்கிறேன். நம்ம அறிவார்ந்த சமூகமா இருக்கிறோம், நம்ம அறிவு சமூகம் பொதுமக்கள் மத்தியில பாக்குற வடைஞ்சால போகும்போது ஜாதி பேர் இல்லையா, யோ ஃப்ரம் தமிழான்னு கேட்கறான்ல, அது நம்ம பெருமை தானே. நமக்கு பிரச்சனை என்னன்னா, சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதை ஒழிக்கணும்னா அந்த ஏற்றத்தாழ்வுக்கு என்ன காரணம்? வர்ணாசிரமும் காரணம்.
அந்த காரணம் வந்ததுக்கு பின்னாடி தானே ஏற்றத்தாழ்வு வருது. அந்த காரணத்தை தூக்கி போட்டா ஏற்றத்தாழ்வு போயிடும்ல. அப்ப அந்த வேலையை பார்க்கணும். அது வர்ணாசிரமத்தை ஒழிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. வர்ணாசிரமத்தை தான் ஒழிக்கணும். வர்ணாசிரமத்தை தான் ஒழிக்க முடியும். மார்க் மை வேர்ட். அதுதான் முடியும். அதான் சொல்யூஷன். ஏன்னா அது இடையில தான் வந்தது. நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1840 ஆண்டுல இங்க எடுக்கப்பட்ட அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சத்திரியர் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சத்திரியர்ல இல்ல, எல்லாரையும் சூத்திரன்னு தான் போட்டு வச்சிருக்கானுங்க. இருக்கு சான்று. இது சோழர் காலத்துல காமிக்கிறீங்கன்னா இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லப்படுறாங்களோ அவர்கள் நல்ல நிலைமையில் இருந்திருக்கிறார்கள், கல்வி கட்டியிருக்கிறார்கள், சமூக உரிமையில் இருந்த சான்று இருக்குது. அப்போ அதை காமிச்சு நீ சோழர் காலத்துல இருந்த மாதிரி இருன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு சோழர் காலத்தையும் குறை சொல்லி அதையும் குறை சொல்லி இதையும் குறை சொல்லி உலகத்துல எவனுமே பண்ணாத ஒரு விஷயத்தை நீ பண்ணுன்னு சொல்லி ஊக்குவிக்கிறது முட்டாள்தனம். இதன் மூலமா வந்து என்னன்னா அடையாளமே இல்லாம எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு அடையாளம் கொடுத்துடலாம். இப்போ வந்து வடக்குல வந்து நம்ம ஹிந்திக்காரன் திட்டுறோம்ல, அவன் அவனுக்கு ஹிந்தி தாய்மொழி கிடையாது. 12ஆவது நூற்றாண்டு முன்னாடி இந்தின்ற ஒரு மொழியே கிடையாது. அவ்வளவு பேருக்கும் ஒரு தாய்மொழி இருந்தது, ஒரு இன அடையாளம் இருந்தது. அவன் இன அடையாளத்தை அழிச்சு விட்டு அவன் தாய்மொழியை அடிச்சிட்டோன்னா அவன் எப்படி முட்டாப்பெல்லாம் சுத்திட்டு இருக்கான் பாக்குறோம்ல. அதே மாதிரி ஒரு முட்டாளினமாக இது வந்து ஹிந்தி முட்டாளினம் மாதிரி இங்கிலீஷ் முட்டாளினம் ஒன்று தேவைப்படுது திராவிடர்களுக்கு. அப்படி தமிழர்களை மாற்றுறதுக்குன்னா இவங்க வந்து எல்லா பேய் கதையும் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நம்மளை முன்னுக்கு கொண்டு வரணும்னோ மேலே கொண்டு வரணும்னோ நம்மளை வந்து பெருமைப்படுத்தணும்னோ இவங்களுக்கு எந்த நோக்கமும் ஒருபோதும் இருந்தது கிடையாதுங்கிறது தான் வரலாறு. இனிமேல் அந்த நோக்கம் மாறாது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. ரீசெண்டாக உங்களுடைய பயணங்களையும் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த வரலாறு ரீதியாக அதுவும் ஒரு பயணம்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ராவணன் தொடர்பாக ஒரு ஆய்வுக்கு தான் அங்கே போயிருந்தீங்க, அதை பற்றி தான் பேசியிருந்தீங்க. இந்த வரலாறு பற்றியும் சொல்லிட்டீங்க, நடக்க வேண்டியது என்னங்கிறதையும் சொல்கிறீங்க. அதே போல் அது தொடர்பாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை, இது வந்து இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னும் சொல்லணும்னா இலங்கை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் வந்து ராவணனுக்கு வந்து பல ஆண்டுகளாக விழா எடுத்து வருகிறார்கள். அதில் சில விழாக்களுக்கு வந்து என்னையும் அழைப்பார்கள். இப்போ சமீப ஆண்டுகள் என்ன நடக்குதுன்னா, நாங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம், இலங்கையில் வந்து ராவணன் என்ற பெயர் கொண்ட கல்வெட்டுகள் கிடைக்குது. இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கல்வெட்டு. ஆனால் அதை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ராவணன்ற பேர் வந்துச்சுன்னா இது தமிழர்களுடைய பூர்வீக மண் தான்ன்றது உறுதிப்பட்டுரும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களே என்ன சொல்கிறாங்க, வேடர் நாடுலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் உடஞ்சி போயிடும் அதில். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசிக்கிறப்போ இதுக்கு மேலேயும் வரலாறை மடைக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராவணன் சிங்கள அரசன் அப்படிங்கிற கதையை அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ இதையும் நம்ம வேடிக்கை பார்த்தோன்னா என்ன ஆகுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இது ராவணன் மண்ணுன்னு சொல்லி தமிழர்களை வரட்டி அடிப்பாங்க. அப்போ ராவணன் அப்படிங்கிற எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ இதையும் நம்ம வேடிக்கை பார்த்தோன்னா என்ன ஆகுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இது ராவணன் மண்ணுன்னு சொல்லி தமிழர்களை வரட்டி அடிப்பாங்க. அப்போ ராவணன் அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கும் வரலாற்றுக்குமான தொடர்பு என்ன? ராவணன் வந்து இலங்கையை சேர்ந்த அரசர் அப்படின்னு முதல்ல யார் சொன்னாங்க? இப்போ திராவிட இயக்கத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாக எதிர்க்கக்கூடிய புலவர்களில் ஒருத்தர் சேக்கிழார், இன்னொருத்தர் கம்பர். இல்லை, கம்பராமாயணத்தை தான் கொளுத்துனாங்க. இதில் என்ன ஒரு அழகுனா 2 பேருமே சோழர் காலத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேர் எழுதுனதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு சோழர் வரலாறு நல்லா புரியும். அதுக்குன்னே எதிர்ப்பாங்க, அது அடுத்த கதை. இந்த கம்பர் காலகட்டத்தில் தான் முதலாக ராமாயணத்தில் வரக்கூடிய இலங்கை இப்போ இருக்க இலங்கை இருக்குல்ல, ஸ்ரீலங்கா இருக்குல்ல, அதுதான் சொன்னது கம்பர் தான். அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலை. ஏன்னா லங்கானா தீவுன்னு தான் அர்த்தமே தவிர அது எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் குறிப்பிடுறது இல்லை. முதலாக கம்பர் தான் வந்துட்டு இந்த இலங்கை தான் அது, இங்கே இருந்தவன் தான் ராவணன் அப்படின்னு சொன்னார். அதற்கு பின்னாடி தான் வந்து தமிழர்களுக்கு வந்து ராமாயணம் மீதான ஒரு விழிப்புணர்வே உலகம் முழுக்க ஏற்பட்டது. ஆனால் இவங்க வந்து அந்த கம்பரை திட்டிட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து ராவணன் வந்து கெட்டவன், புராண கதாபாத்திரம், கதையை நம்பாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ வந்து ராமரை தூக்கி எப்படி சங்கிகள்கிட்ட கொடுத்தாங்களோ அதே மாதிரி ராவணனை தூக்கி சிங்களர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இதனுடைய பிரச்சனை என்ன ஆகும்? இப்போ தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு ராவணன் விழாவை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கறதுக்காக தான் நான் அங்கே போயிருந்தேன். அந்த பயணம் அதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்தது. அவ்வளோதான். நிச்சயமா வரலாறு தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. எது போன்ற விஷயங்களை இவங்க செய்யாமல் இருக்கிறாங்க, இதெல்லாம் தவறு இழைக்கிறாங்க, நடுவண் அரசும் சரி மாநில அரசும் சரிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். எங்களுக்காக வருகனையும் கருத்து மனத்திற்கு மிக்க நன்றி. 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 மீண்டும் ஒரு சிறப்பு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.